உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரையும் நிகழ்ச்சிப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். 14ஆம் வசனம். ஆபிரகாம் இந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாய் ஆக என்றார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. சேனைகளின் கர்த்தரை துதிக்கிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். எங்கள் சப்பா நேற்றும் என்றும் மாறாத எங்கள் தேவாதி தெய்வம் சப்பா சோத்திரம் 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 சப்பா தேவரீர் மட்டும் காத்த இம்மானுவேலே தேவரீர் இருக்கோ. இந்த 2022ஆம் வருஷத்துல 2ஆம் மாதத்துக்கு கடந்து வந்திருக்காங்க. தகப்பனே தேவரீர் இருக்கோ. இந்த காலை ஆராதனைக்கு எங்கள் எல்லாரையும் சேர்த்து தேவனே இதோ ராஜா வரவேண்டிய எல்லாம் வந்து விசுவாசிகளை செய்து தருவாயா. தேவரீர் இவளாறு அனாரோக்கியமாக இருக்கவங்களும் சமூகத்தில் வைக்கிற ஐயா நினைத்தவர்களும் ராஜா. அதுபோல ராஜா இந்த வசனங்களை தேவரீர் பாதத்தில் வைக்கிறோம். இதோ ராஜா, நான் கழுதையாக தான் ராஜா இருக்கேன். பேச வேண்டியது நீர் தான் ராஜா. நீங்கள் யார் வேணாலும் உபயோகப்படுத்திக்கிறீங்க ஐயா. தேவரீர் வேணும் படிப்புனோம் மறைச்சி ராஜா. நீங்கள் வாங்க, கர்த்தருடைய தூதனானவர் இங்கே இருக்கட்டும். அந்த வார்த்தைகள் போகிறப்ப தேவரீர் விசுவாசனுடைய இருதயத்தை கொடுங்க ராஜா. நீங்கள் பேசுங்க ஐயா. இந்த காலை ஆராதனை எங்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமும் இருக்க தயப்பாரட்டுங்க ஐயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எல்லாரும் எங்களை வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென். வருஷத்துக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தி வந்து த 7 காம்பவுண்ட் நேம்ஸ் ஆஃப் யெகோவா. 55வது வருஷத்தில் ஜனவரி மாதம் 20ஆம் தேதியில் நம்ம கீதர் வச்சு பேசுகிறாரு. இது ஒரு சீரீஸ் ஆஃப் மெசேஜ் சிகாகோ இல்லினாய்ஸில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. 13ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும். ஸோ நம்ம பார்த்த அந்த கர்த்தருடைய எவ்விதமாக என்னிடம் வந்தார், யுத்த வீரன் தாவீது, யுத்த வீரன் ஜாஷ்வா, அந்த சீரீஸில் இது இந்த மெசேஜ் யெகோவாவின் 7 கூட்டு நாமங்கள். ஸோ இது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நான் சரி நம்ம அந்த சீரீஸ் அப்படியே போகலான்ட்டு இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு வாட்டி மெசேஜ் கேட்குறப்ப இந்த ஆடியோ கிளியராக இல்லையான்னு தெரில. எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. சரி ஓகே, நம்ம வேறு போகிறப்பெல்லாம் வந்து நம்ம பட்டிமையை குருடன், அதுக்கப்புறமா வந்து எல்லாவற்றையும் விட்டு அது போகிறப்ப இந்த புக்கு வந்து நம்மளுக்கு மெசேஜ் கரெக்டாக வந்து இருக்குது. ஸோ இதுதான் யெகோவாவின் 7 கூட்டு நாமங்கள். சரி ஓகே, தேவன் இது கொடுக்கட்டான்ட்டு நான் மனசில் வச்சுக்கிட்டே இருந்தேன். சரி நம்ம மனசில் ஓடிட்டே இருக்குது. நம்ம ஜாஷ்வா பிரதர் வந்தப்ப அவர் சொன்னார் யெகோவாவின் 7 கூட்டு நாமங்களில் ஒரு சும்மா ஒரு டச் மாதிரி கொடுத்துருப்போம். எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி வந்தது. நம்ம தானமோட செய்தி நம்ம ஜென்ரலாக டெய்லி கேட்குறப்ப அவரும் அதை சொன்னப்போ ஓகே தேவன் இது வழி நடத்துகிறாருன்ட்டு ஒரு சமாதானத்தில் சரி நான் வந்து 2-3 தடவை ஆடியோ கேட்டுகிட்டே இருந்தேன். சரி ஏன்னா ஆடியோ கேட்குறப்ப நம்ம மனசில் நல்லா பதிவான்ட்டு. அதுக்கப்புறமா நேற்று சும்மா ஜபம் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கப்ப எடுத்த உடனே வந்த பாட்டு வந்து யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எது சொல்லி பாடணுன்றப்ப எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்தது. தேவன் வந்து அதை
அங்கே அனுப்பி வைக்கிறாருன்றப்ப சரி ஓகே சமாதானமாக உட்காந்து போயிட்டு இருந்தோம். ஆஸ் யூஷுவல் வந்து அந்த தடங்கள் இந்த தடங்கள் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். ராத்திரிலாம் ஒரே ஒரு போராட்டமாக இருந்து சரி தேவன் நடந்துட்டோம், ஜபம் பண்ணிட்டு தேவனை நான் மன்னிச்சிடுங்க சப்பா, அபாத்திரமாக நான் உங்கள் சமூகத்துக்கு முன்னாடி போவேன், நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாமல் போவேன், இப்போ தயவாக உதவி பண்ணுங்கன்னப்ப போக 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 அந்த தேவனோட சமாதானத்தை தயப்பாட்டி ஒரு பரிபூர்ணமாக கொண்டு வந்தார். சட்டத்துக்காக சொல்கிறோம். ஸோ இந்த யெகோவாவின் 7 கூட்டு நாமங்கள்ன்றது இப்போ நம்ம தீர்க்கதரிசி வந்து ஒரு சில பேர்களை வந்து குறிப்பிச்சுட்டே வர யெகோவாவை பற்றி. சரி நான் சும்மா ஆன்லைனில் போட்டு பார்த்தேன் என்னென்ன பேருங்களாம் நம்ம வந்து நமக்கு தெரியும். ஏன்னா பைபிளில் நம்ம நிறைய படிச்சிருப்போம், பட் அது அப்சர்வ் பண்ண முடியாது. பார்த்துட்டு போகிறப்ப ஏகப்பட்ட பெயர்கள் தேவனுக்கு. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். அதில் இன்னொரு இடத்துல ஒரு ஆடியோ கேட்குறப்ப வந்து அவர் சொன்னார் கிட்டத்தட்ட 217 நாமங்கள் வந்து பைபிளில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏலா, எலோஹிம். ஒரு நாமங்களும் அது ஒரு ஃபேஷன்ஸு ஒரு கேரக்டர். அவரை பற்றி விவரிக்கிறது, அவரை பற்றி என்ஹான்ஸ் பண்ணி அவரோட கேரக்டரை வந்து வெளிப்படுத்துறது. நம்ம தீர்க்கதரிசி சொல்லுவார், ஆதாம் பாவத்தில் விழலைன்னா அவர் ஒரு சுகமளிப்பவராக நம்மளுக்கு தெரியாது, அவர் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறப்ப நம்ம வந்து மீட்கிறவராக தெரியாது. அவரோட கேரக்டர்ஸ் ஃபுல்லாக எக்ஸிபிட் ஆகணும்னா இந்த இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில் நம்ம வந்து ஆகணும்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி இந்த ஒரு நாமங்கள் வந்து அவர் வெளியிடுறப்போ ஒரு சுச்சுவேஷனில் ஒரு விதமாக சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் ஆகிறது யெகோவா ஈரே, தேவனுடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும். அது இன்னொன்று வந்து நல்லா ப்ரிசஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கர்த்தர் ஒரு பலியை அருள செய்வார். அது ஒரு நாமங்களும் வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யெகோவா ராஃபா, சுகமளிக்கிற கர்த்தர். யெகோவா மனாசே, நம்முடைய கொடின்றப்போ ப்ரொடெக்டர், பவர், அவரோட ப்ரெசன்ஸ் நமக்குள்ளே இருக்குது. யெகோவா ஷாሎም, நம்முடைய சமாதானம். யெகோவா ரோஹி, மெய்ப்பர், நம்முடைய நீதிபரர். யெகோவா ஷம்மா, கர்த்தர் பிரசன்னமாக இருக்கிறார், அவரோட ப்ரெசன்ஸ் நம்ம கூட இருக்குது. அவர் தீர்க்கதரிசி சொல்கிறாரு ஆரம்பத்தில் யெகோவா ஈரே, கடைசியாக முடியறது வந்து யெகோவா ஷம்மால வந்து முடியுதுன்னு சொல்கிறார். மீட்பின் நாமங்கள், இந்த பேர் வந்து இப்போ இந்த காம்பவுண்ட்ன்றது நம்ம யெகோவா 7 கூட்டு நாமன்றப்ப இது வந்து மீட்பின் நாமங்களாக இருக்குது. மீட்பின் நாமம்னா அவர் வந்து இனத்தான் மீட்பராக இருக்காரு. அந்த இனத்தான் மீட்பரோட அவரோட கேரக்டர் அதை எக்ஸிபிட் பண்ணுறப்ப இந்த வர நாமங்கள் அது மீட்பின் நாமங்களாக இருக்குது. அவர் எப்படி நம்ம கூட இருக்காரு, அவர் வந்து நம்ம கூட இருந்து நம்மளோட ஒரு காரியங்களும் அவர் முதன்மையாக இருக்கணும்னு நினைக்கிறது நம்ம தீர்க்கதரிசி வந்து அழகாக சொல்லிட்டே வராது. மீட்பின் நாமங்கள் நம்முடைய விசுவாசத்தை மீட்கும் நாமங்கள், விசுவாசத்தை ரட்சிக்கும் நாமங்களாக இருக்குது. அது கூட வந்து ஒரு சின்ன சாட்சியோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்காவில் நடக்குது. இப்போ நம்ம இந்த ஒரு பாட்காஸ்ட் வந்து நான் ரெகுலராக அது ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். ஏன்னா வந்து நம்ம என் டைமில் என்ன நடக்குது, ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது நம்மளுக்கு ஒரு சில சபைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறதா தெரியுதுன்றது என் டைமில் என்ன நடக்குதுன்றப்ப நிறைய விஷயங்கள் நிறைய சாட்சிகள் வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து தான் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு இந்தியாவிலையும் ஆப்பிரிக்காவில் நிறைய அதிசயங்கள் நடக்கும். இந்தியாவில் நம்ம ஒழுங்காக ப்ரொஜெக்ட் பண்ணுறோமா என்னன்னு எனக்கு தெரியல, பட் ஆப்பிரிக்காவில் நடப்போ ஒரு சாட்சி. இப்போ வந்து எப்படின்னா நம்ம ஜெயில் ஊழியம் வந்து பிராணம் இருக்கிறப்ப தான் பண்ணுவாங்க. சிறைச்சாலைக்கு போய் ஊழியம் பண்ணுறது, செய்தி புக்குகள் கொடுக்குறது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கோம். அதை மாதிரி ஆப்பிரிக்காவில் நடக்கிறப்ப வந்து ஒரு நம்ம புத்தகம் கொடுக்குறப்ப ஒரு ஜெயிலில் கைதிகிட்ட வந்து வெளிப்படுத்தின புஸ்தகம் கிடைச்சிருக்கு. அது அவ்வளோ பெரிய புஸ்தகம் வந்து நம்மளே எத்தனை வாட்டி படிப்போம்னு தெரியல. அந்த கடினமான நேரத்தில் அவர் அதை படிச்சுட்டு அவர் வந்து ஜெஃபர்சன்வில்லுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு. நான் இந்த மாதிரி வெளிப்படுத்த கத்தராக 7 சீல்ஸ், ரெவல்யூஷன் ஆஃப் 7 சீல்ஸ் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து நம்ம வில்லியம் மேரன் பிரானம் பற்றி இன்னும் எனக்கு ஆர்வம் அதிகமாகிடுச்சு. எனக்கு வந்து அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி எனக்கு அனுப்புங்க, தயவாக எனக்கு அனுப்புங்க, நான் அதை படிக்கணும். இந்த மாதிரி நிறைய சாட்சிகள் உள்ள நிறைய பேர் வந்து எங்களுக்கு இன்னும் புக்ஸு கொடுங்கன்னு. இப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் நம்மளுக்கு ப்ரைவேட்டாக நிறைய பேர் புக்ஸ் பிரிண்ட் பண்ணுறாங்க. தேவனுடைய கிருபையில் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சில இடங்களில் வந்து புஸ்தகங்களே கிடைக்கிறதில்ல. நம்ம வாய்ஸ் ஆஃப் கார்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெமரி கார்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து டேப்லெட்டு, இதுதான் வந்து முடிஞ்ச எவ்வளோ எக்ஸ்ட்ரீம். இன்னைக்கு காலையில் ஒரு இடத்துல சொல்கிறாங்க மடகாஸ்கர்ன்ற ஊரில் ஒரு காட்டில் ஒரு புதர் மாதிரி ஒரு பெரிய காடுலாம், அதுக்குள்ளே தேவனோட ஆலயம் இருக்குலாம். சாப்பாடு கூட அவங்களுக்கு வழி இல்லையா. ஆனால் வந்து நம்ம ஜெஃபர்சன்வில்லேருந்து இந்த டேப்லெட்ஸ் போகுது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு சில செய்தி புக்குங்க போயிருக்கு.
அதை வச்சு தான் இத்தனை நாள் நம்ம அந்த ஆலயத்தை எடுத்துருந்துருக்காங்க. இப்போ வந்து அந்த டேப்லெட்ஸ் கொடுத்து அதை எப்படி ரிப்பேர் பண்ண இது பண்ணுறாங்க, எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு வந்துருக்காங்க. ஸோ குசங்களுக்காகவும் ஊழியத்துக்காகவும் நம்மளோட பார்த்து ஒரு சின்ன ஜபம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏகப்பட்ட பேர் உயிரை வந்து தியாகம் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா ஒரு இன்னொரு சாட்சி கூட ஒரு ட்ரக்குங்களா, நம்ம டேப்லெட் ட்ரக்கு ஒரு ரயட் மாதிரி ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அந்த ட்ரக்கையே எரிச்சிட்டாங்க. வந்து தேவனோட திரும்பியில் வெறும் டயரு இது மட்டும் தான் அடிபட்டுது. அதுக்கு அம்மா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அந்த ட்ரக்கை மட்டும் அப்படியே டோ பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. சத்துரு ரொம்ப தடங்கல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கடைசி காலம் நம்மளுக்கு நல்லா லிட்டராக தெரியுது. அதுக்காக தயவாக இந்த புஸ்தக ஊழியத்துக்காகவும் கேம்பும் நம்ம சமூகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ மேடம் வந்து ஒரு சின்ன அவர் ஒரு சாட்சி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அம்மா, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு பெண்ணு ஒரு பிரிட்ஜை வந்து தாண்டறதுக்காக அவங்க பஸ்ஸில் போகிறாங்களா இல்லை ஏதாவது போட்டில் போகிறாங்களான்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வயதான பாட்டி, ரொம்ப நடுக்கத்தோட ஒரு வயதான பாட்டி வந்து வராங்க. வந்துட்டு நம்ம தீர்க்கதரிசிக்கிட்ட அந்த அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க, எனக்கு வந்து ரொம்ப கைண்ட் லேடி, எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் ஏதாவது காசுலாம் கொடுத்து நான் சாப்பிட்றேன். ஆனால் அவங்கக்கிட்ட அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் சொல்கிற ஒரே ஒரு டைமண்ட் சொல்லி அவங்கக்கிட்ட அந்த காசு மட்டும்தான் இருக்குது, வேறு காசு எதுவும் கிடையாது. அவ்வளோதான் இருக்குது. ஏன்னா அவங்களும் அவங்க பொண்ணும் அதை தாண்டி அதை போயாகும். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, என்கிட்ட ஒன்று தான் இருக்குன்ட்டு அவங்க என்ன பண்ண கடந்து போயிடுறாங்க. கடந்து போகிறப்ப தேவன் வந்து அந்த சகோதரிகிட்ட பேசுகிறாரு. அவங்க காசு கேட்டு நீ கொடுக்காம வந்துட்டியே, நான் அவங்களுக்கு எல்லாமே கொடுத்தனேன்றப்ப தேவன் வந்து இறங்கி வந்து பேசுகிறப்ப அவங்க வந்து அவங்க இருந்ததை புறப்படுறாங்க. அவங்க என்ன பண்ண திரும்பி போயிட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நான் ஒரு கிறிஸ்தவ பெண்ணு, என்னை மன்னிச்சுடுங்க, அதை நீங்கள் வந்து இந்த கேட்டதை வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுன்னு சொல்கிறாங்க. அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே காசு கிடையாது, நம்பிக்கை கிடையாது. அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல கடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த இருந்தது அந்த ஒரே ஒரு டைம் தான். அதை கொடுக்க சொன்னார், போய் கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்துட்டு வந்து பஸ்ஸுக்காக அந்த போட்டில் வெயிட் பண்ணுறப்ப அவங்க பொண்ணு சொல்கிறாங்களா, அங்கே கீழே என்னமோ தெரியுது பாருங்க அப்படி. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த அந்த காசு தேவன் வந்து வேறு வகையில் வந்து சந்திச்சிருக்காரு. இது வந்து ஒரு நம்ம எவ்வளவோ காசு இருக்குது, டெஃபினட்டாக இருக்குது. பட் எத்தனை பேருக்கு அந்த மனசு வரும்? நம்ம ஒரு 2 நாள் முன்னாடி ஒருத்தர் வந்து காசு கேட்டார். வாலெட்டில் பார்த்தா 100 ரூபா வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் 100 ரூபா கொடுத்துருக்கலாமான்னா எனக்கு அது தெரியல. எனக்கு இதை யோசிக்கிறப்ப நம்ம இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தர் கை நீட்டி நம்மளை கேட்டாலும் நம்ம கொடுத்துடணும். சரி, சில்லறை மாற்றிட்டு பைக்கில் போய் தேடி பார்த்தேன். போனால் அது அவர் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. தான் சொல்கிறாரு, உங்கள் கையில் இருக்கிறத நீங்கள் தயவாய் இல்லாதவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா நீங்கள் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறப்ப அது தேவனுக்கே உதவி செய்கிற மாதிரி. செயின்ட் மார்ட்டின் நம்மளோட 2வது நம்ம சபைக்காலங்களில் வந்து 3வது நினைக்கிறேன், 3வது ஏஞ்சல். ஒரு தடவை சும்மா உட்காந்துட்டு ஹாலில் பார்த்துட்டு இருக்கப்போ அந்த போட்டு நம்ம வந்து வெஸ்லி பற்றி பேசுகிறோம், லூதர் பற்றி பேசுகிறோம், நிறைய காரியங்கள் போயிட்டே இருக்குது. நம்ம அதை பற்றி தான் பேசுகிறோம். பவுல் பற்றி நம்மளுக்கு அவர் தான் நம்மளோட 7 கால சபையினர் கேட்குறப்ப வந்து இவர் செயின்ட் மார்ட்டின் யார், இவரை பற்றி நம்மளுக்கு அவ்வளோ பெருசாக நாலேஜ் இல்லையே. 7 சர்ச்சஸ் படிச்சிருக்கோம், பட் டக்குன்னு அந்த ஞாபகம் வரல. சும்மா மனசில் நினச்சிட்டு சரி ரேடியோ ஆன் பண்ணிவிட்டு, ரேடியோனா நம்ம வாய்ஸ் ஆஃப் காட்ல ஒரு ரேடியோ இருக்கும், அது ரேடியோ ஆன் பண்ணிவிட்டு சரி ஒரு சில வேலைகள் பண்ணுறப்ப சரியாக நம்ம தீர்க்கதரிசி வந்து அவரை பற்றி சொல்கிறார். செயின்ட் மார்ட்டினோட அப்பா வந்து ஒரு ரோம போர் சேவகரோ ஒரு தளபதி என்னமோ. ஸோ போர் சேவகராக இருக்கிறவர் வந்து செயின்ட் மார்ட்டினும் அந்த வழியில் தான் போய் ஆகும், போர் சேவகர் வழி தான் போகும். போகிறப்ப இவர் வந்து அந்த மிலிட்ரி உடையோட வந்திருக்கிறாரு. ஒருத்தர் இல்லாதவர் ஒருத்தர் பார்க்குறப்ப அவர் ரொம்ப நடுக்கமாக இருக்கார். அவருக்கு உடை இல்லை, சாப்பாடு இருக்கான்னு இல்லைன்னு தெரியல. ஆனால் இவர் வந்து மிலிட்ரி ட்ரெஸ் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ திக்காக இருப்பாங்க. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம செயின்ட் மார்ட்டின் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த சிசர்ஸோ நைஃபோ எடுத்து அவர் ட்ரெஸ்ஸை 2ஆக கிழிச்சு என்ன பண்ணிட்டாரு, அந்த ஏழைக்கு அந்த முடியாதவருக்கு கொடுத்தாரு. கொடுத்துட்டு அவர் சாதாரணமாக போகிறப்ப திடீர்னு அவருக்கு வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாரு. இவர் கிழிச்ச அந்த உடை வந்து அவர் மேலே இருக்கிறது பார்க்குறாரு. தேவன் தடவை செயின்ட் மார்ட்டின் அந்த வழியாக தொட்டிருக்காரு. இவங்கெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ட்ரெடிஷனாக இருக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆர்வம் வந்து சரி செயின்ட் மார்ட்டின் பற்றி லைஃப் படிக்கலாம், தேவனோட சித்தம் வந்து அதை இன்னொரு தடவை நம்ம இது பண்ணலாம். அப்போ இங்கே நம்ம திரும்பி நம்ம மெசேஜுக்கு போகிறோம். யெகோவான்னு 7 கூட்டுனாங்க. நம்ம வந்து இந்த ஆதியாகமத்தில் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்குறப்ப எடுத்தோடனே நம்ம ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா யெகோவா ஈரேன்னு சொல்கிறாரு.
ஆனால் அதே வந்து நம்ம யாத்திராகமும் 6ஆம் அதிகாரம் சொல்கிறப்ப நான் எல்லாருக்கும் வந்து சர்வ வல்லமை உள்ள தேவனாக தான் நான் வந்து என்னை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் வந்து நான் யெகோவாவை நான் வந்து முதல் தடவை மோசஸ்க்கு தான் வந்து அந்த நேமை வந்து இது பண்ணுறேன், எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. ஸோ பண்ணுறப்ப வந்து இந்த ஆபிரஹாமுக்கு இது எப்படி தெரிஞ்சுது, என்ன பேசிஸில் அவர் வந்து யெகோவா ஈரேன்னு சொல்கிறாருன்றப்ப தேவன் வந்து ஆபிரகாம் சொல்கிறாரு, கூப்பிடுறாரு. நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு அழகான ஒரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராயல் சீட் ஆஃப் ஏப்ரஹாம். நம்மளை வந்து கூப்பிடுறாரு ராயல் சீட்ன்றப்ப நம்ம வந்து ஒரு புறஜாதி. தேவனே சொல்கிறாரு, ஒரு கிரேக்க ஸ்திரீ வந்து என்னோட பெண் வந்து என்னோட பொண்ணு பேய் பிடிச்சிருக்கிறப்பன்றப்ப இயேசுக்கு சொல்கிறாரு, பிள்ளைகளுக்கு போடுற அப்படிதான் நாய்க்கு நான் போடலாமான்றார். ஆனால் அந்த அப்பன் தேவன் நம்மளுக்காக வந்துட்டு நமக்காக சிலுவையில் மறைச்சி தான் சொந்த பிள்ளைகளை விட்டுட்டு நமக்காக வந்துட்டார். அப்படி வந்து நம்ம வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்கிறப்ப உண்மையான ராயல் சீட் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள் தான். அவர்களோட அந்த ஆவிக்குரிய அபிஷேகம் நம்ம விசுவாசத்தால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அந்த ராயல் சீடாக மாறி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ஸ்தானத்தில் போய் அவர் கூட போய் நம்ம போய் உட்கார போகிறோம் மனவாட்டியா. ஸோ அவரோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா வந்து 100 வயசு ஆகுது, பிள்ளைகள் இல்லை. தேவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 வயசு, அப்போ 25 வருஷமாக காத்துட்டு இருக்காரு தேவனோட வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு. அப்போ ஒரு 100 வயசுல வந்து ஈசாக்கு பிறக்கிறாரு. அவரோட சந்தோஷம் அவர் எல்லாமே ஆபிரகாமோட எல்லாமே வந்து இந்த ஈசாக்கு தான். ஏன்னா வந்து இஸ்மவேல் பிறந்தாரு, அவர் வந்து தெரியும் நம்ம வந்து கர்த்தருடைய தூதனான ஒரு ஆகாரை பார்த்து இவனை வந்து நான் வந்து ஒரு பொல்லாதவனை தான் நான் வைப்பேன். எல்லா ஆசீர்வாதமும் இஸ்மவேல் கிட்ட இருக்கும் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆனால் ஆபிரகாமோட குமாரன் ஆசீர்வாதம் இஸ்மவேலுக்கு இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ அரப் கண்ட்ரீஸ்ல எப்படி இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லா ஆசையும் வந்து ஈசாக்கு மேலே இருக்காரு. ஈசாக்கு வந்து ஒரு சீமானா வளர்றாரு. ஒரே ஒரு குழந்தை 25 வருஷம் காத்திருந்து தேவன் மேலே இந்த விசுவாசத்தில் காத்திருந்து பெற்ற தேவனோட வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஒரு நாள் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து நீ ஈசாக்கை கொண்டு போய் பலியிடு எனக்கு அப்படி சொல்றப்ப வந்து அப்ரஹாமோட இருதயம் எப்படி இருந்திருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 வயசு நம்ம தீர்க்கதரிசி சொல்றாரு. இத்தனை வருஷம் கழிச்சு பிறந்த ஒரே ஒரு பையன் தான், 2 பையன்களும் ஒரே ஒரு பையன் தான். திடீர்னு வந்து பலியிட சொல்றாரு. அது எந்த வகையில இருப்பான்ட்டு நம்ம பைபிள் படிக்கிறப்ப அவர் எதுவுமே தர்மம் பண்ண மாதிரி கூட தெரியல. காலையில எழுந்திருக்கிறாரு, பிள்ளையை கூட்டிட்டு வராரு, ஒரு 2 வேலைக்காரங்க கொண்டு வராங்க. அந்த கழுதை மேலே கட்டை நெருப்பு அது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வராங்க. சாரால் கூட சொல்லலை. கடந்து வரப்ப வந்து மலை மேலே வராங்க. அப்போ அந்த வேலைக்காரங்க சொல்கிறாங்க, நீ இங்கே இருங்க, நானும் ஈசாக்கும் போயிட்டு பலி செலுத்திட்டு திரும்பி நாங்கள் 2 பேரும் வருவோம். பலி செலுத்துறதே வந்து ஈசாக்க தான். என்ன நம்பிக்கையில் வந்து அவர் சொன்னார்ன்றப்ப நம்ம தீர்க்கதரிசி அழகா சொல்கிறாரு, கர்த்தர் ஈசாக்கு மூலமா எல்லா சந்ததிகளையும் ஆசீர்வதிப்போன்னு சொல்லியிருக்காரு. அது அவர் வந்து மூடத்தனமா நம்பினாரா, எப்படி அவரோட விசுவாசம் அது வந்து நம்மளால முடியவே இல்லை. கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ பலி செலுத்தினா கூட உயிர் தெளிப்பார் நான் நம்பினாரா எனக்கு தெரியல. கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் போய் அந்த வேலை செய்கிறேன். சரி, வேலைக்காரன் விட்டுட்டு போறான்னு வேலைக்காரன் சொல்றாரு, நானும் ஈசாக்கும் பலி செலுத்தி நாங்கள் 2 பேரும் திரும்பி வருவான்ட்டு வராங்க. அப்புறமா வந்து கடந்து போறப்ப நம்ம அந்த வசனத்தை படிக்கிறப்ப கர்த்தர் சொன்ன அந்த இடத்த வந்து தேடி போறாரு. அந்த இடத்துல என்ன அவ்வளோ ஸ்பெஷல் இருக்கு, ஏன் அங்கே போய் பலி செலுத்தணும், எதனால வரணும்ன்றப்ப அவங்க கடந்து வரப்ப நான் வந்து இஸ்ரேலோட ஆர்கியாலஜிஸ்ட் ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஜென்ரலாக அவர் சொல்றாரு, இது அவங்க பண்ண ரிசர்ச். அந்த மோரியா மலை அந்த ஈசாக்கை பலி செலுத்தின இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆதம் அங்கே பலி செலுத்தியிருக்காருங்க. அதுக்கப்புறமா யோபு அந்த இடத்துல பலி செலுத்தியிருக்காருங்க. அது தேவன் எப்படி கனெக்ஷனை கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறமா ஆபிரகாம் வந்து ஈசாக்கை பலி செலுத்த போறாரு. வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இது நிழல், ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மை. அதே இடத்துல வந்து அவர் சிலுவையில் மறிக்கிறார், மறிச்சு விழித்திருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து யாக்கோபு இதுவும் ஒரு ரிசர்ச்லாம் சொல்றாங்க. கடந்து போறப்ப வந்து அவர் பார்க்குறாரு, பெத்தையில வந்து ஒரு பட்டு தூங்கிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல இது தேவனுடைய வீடு எல்லாமே வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லி திரும்பி தேவனா சொல்றாரு அந்த இடத்துக்கு வந்து பலி செலுத்தப்படுறாரு. ஸோ அப்போ வந்து அவங்க அந்த இடத்துக்கு வராங்க, கட்டெல்லாம் அடுக்கி வைக்கிறாரு. இப்போ வந்து ஈசாக்கு வந்து கேட்குறாரு, தகப்பனே எல்லாமே இருக்கு, கட்டை இருக்கு,
நெருப்பு கூட இருக்கு. பட் பலிக்கான ஆடு எங்க, பலிக்கான பொருள் என்னன்றப்ப அவருக்குள்ள இருக்கிற அந்த வெளிப்பாடு வந்து சொல்லுது, அது கர்த்தர் இடத்துல பாற்று கொள்ளப்படும். இதுக்கு முன்னாடி பலி செலுத்தினப்ப அவர் ரியலைஸ் பண்ணாரா தெரியல, எது நம்மளுக்கு இல்லை, அவரோட மனசு சொல்லுது. அப்புறமா வந்து கட்டெல்லாம் அடிக்கிட்டுறாங்க. இப்போ ஈசா கூட கையை கட்டுறாரு. எனக்கு வந்து ஈசாக்கோட ஒபீடியன்ஸ் வந்து எனக்கு அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒரு அப்பா இந்த வயசில் நம்மளை அடித்தாலே ஒரு கோபம் வரும், திட்டினாலே கோபம் வரும், நம்ம எதிர்த்து பேசுகிற நிலைமை இருக்கப்ப ஈசாக்கு அப்போ எப்படி வளர்ந்துருப்பார்? அவரோட வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சில்வர் ஸ்பூன் பேபி. ஏன்னா ஒரே குமாரன் அப்ரஹாம் ஒரு பெரிய சீமான், அவருக்கு இருந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே வந்து ஆஸ்தியை வந்து பங்கு கொடுத்துட்டு அனுப்பிட்டார். அப்போ எவ்வளோ பெரிய சீமானா அவர் இருந்திருப்பார், எவ்வளோ எல்லாருக்கும் செட்டில் பண்ணி அனுப்புறாருன்னா. அப்போ அந்த சில்வர் ஸ்பூன் பேபியை வந்து கை கட்டுறப்ப ஒன்றுமே பேசுன மாதிரியே தெரியல. அவர் சைலண்டாக அழுது இருப்பாரா, என்ன அப்போ தகப்பனை இப்படி பண்ணுறீங்கன்ட்டு கை கட்டுறாரு, அந்த கட்டை மேலே படுக்க வைக்கிறாரு. இப்போ வந்து கையில் வந்து கத்தி எடுக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஆடை பலி கொடுத்துருப்பாங்க, மாடை பலி கொடுத்துருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு டைம் ஒரு மனித பலியான்றப்ப அவரோட இருதயம் எப்படி இருக்கும், அதுவும் தான் சொந்த பிள்ளை, தான் சொந்த பிள்ளையை பலி கொடுக்குறப்ப இப்போ கர்த்தருடைய தூதனால காட்சி போடுறாரு. ஸோ இங்கே வந்து நம்ம தீர்க்கதரிசி வந்து ஒரு அழகான ஒரு வசனத்தை சொல்றாரு. சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 1 வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த நேரத்தில் வந்து தேவன் வந்து சோதிக்கிறாரு நம்மளோட அப்ரஹாமை. எதுக்காக சோதிக்கிறாருன்னு நம்ம தீர்க்கதரிசி சொல்றாரு, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஃபர்ஸ்ட் அவள்தான் கர்த்தரோட வார்த்தை வந்துடுச்சு, முடிஞ்சது. ஈசாக்க பலியிட்டாலும் பலியிடலாலும் அந்த நேஷன்ஸ் ஆசீர்வதிக்க போது, அவரோட வம்சம் ஆசீர்வதிக்க போது எல்லாமே இருக்கு. இங்க வந்து அப்ரஹாமை வந்து ரெட்டிப்பா ஆசீர்வதிக்க அப்ரஹாமை சோதிக்கிறார். அப்போ வந்து கர்த்தருடைய தூதனானவர் சொல்றாரு, ஆதியாகமம் 22:17ஆம் வசனம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வாராக. அப்போ வந்து இவர் இன்னொன்று சொல்றாரு, இப்போ நான் நம்புறேன், இப்போ நான் வந்து நீ உன்னதமான நான் ஏற்றுக்கொள்றேன்ட்டு சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம கடந்து வரப்போ வந்து நம்ம இஸ்ரவேலரில் யூத சந்ததியில் சேர்ந்தவங்க தான் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா. தான் வந்து தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்கெல்லாம் வந்து யூத சந்ததி சேர்ந்தவங்க. இவங்களோட ஸ்டெப் வரப்போ வந்து நீங்கள் தானியலோட சாப்டர் படிக்கிறப்போ அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு 12 சாப்டர்ஸ். நீங்கள் கேப்ரியல் வந்து அவரை கூப்பிட்றதே அப்படின்னா பிரியமானவன்னு கூப்பிட்றாரு. அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு பொறாமையாக இருக்கும். ஏன் தேவன் நம்மளே எப்போ கூப்பிடுவார், அது மாதிரி அவரை அட்ரஸ் பண்ணுறதே பிரியமானவனே, நீ ஜபம் செய்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து கட்டளை வந்துடுச்சு, உங்ககிட்ட வந்து நான் பதில் சொல்லணும். ஆனால் 21 நாள் இந்த ஸ்டோரிலாம் அவங்களுக்கு தெரியும். அப்புறமா அவரும் மைக்கிலும் போய் திரும்பி சண்டை போடுறாரு. அந்த பிரியமானவனுக்கு பரலோகமே வந்து பதில் சொல்கிற பிரியமானவனுக்கு ஒரு நாள் வந்து லைன்ஸ் சிங்கங்களோட குகையில் வந்து போடுறாங்க. அந்த சிங்கங்களோட குகையை போடுறப்ப அந்த தரிவு ராஜா வந்து அவர் போராடுறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா சைன் போட்டது இவர் தான், சீல் போட்டது இவர் தான். ஆனால் எப்படியாவது தானியலை வந்து காப்பாற்றணும், இதுல இருந்து ஏதாவது ஒரு வழியில நான் காப்பாற்றணும். கிட்டத்தட்ட ஆர்டர் காலையில் போயிடுச்சு, சாயங்காலம் வரையும் வந்து அவர் வந்து போராடிட்டு இருக்காங்க, நான் எப்படியாவது தானியல் இதிலிருந்து காப்பாற்றணும். எப்பேற்பட்ட தானியல் மேலே இருக்கிற ஒரு நேசம் காப்பாற்றணுன்றப்ப அவங்க சூழ்ந்து கொண்டவங்க அதெல்லாம் இல்லை, நீங்கள் உங்களோட ஜட்ஜ்மெண்ட்டில் உங்களோட கிங்டமில் நீங்கள் ஆர்டர் போட்டது தான், அது மாற்றக்கூடாது, அதுதான் உங்களோட ஆர்டர்ன்றப்ப அவர் வந்து அன்னைக்கு ராத்திரி சாப்பிடல. எப்பயுமே ராஜா மியூசிக்ஸ் கேட்பாங்க, பைபிள் எழுதியிருக்கு, எந்த ஒரு இசை கருவியும் வந்து கேட்கல, எல்லாமே அப்படியே வந்து நிறுத்திட்டார். அவர் வந்து அவ்வளோ வேதனையோடு இருந்தார். தானியல் எப்படி நான் இந்த நிலைமை ஆக்கிட்டேன்னு சொல்லி அப்பா தானியலை வந்து சிங்கங்களின் குகையில் போடுறாங்க. அந்த பெரிய பாறையாலும் மூடப்பட்டு அடுத்த நாள் காலையில் ராஜா வந்து ஓடி போய் அந்த குகையை திறந்துட்டு, அவருக்கு எவ்வளோ விசுவாசம் பாருங்க. தானியலுக்கு வந்து நெக்ஸ்ட் அவருக்கு இருக்க விசுவாசம், தானியலே இடைவிடாமல் ஆராதிக்கிற
உன் தேவன் உன்னை காப்பாற்ற வல்லவரா இருக்காரான்னு கேட்கிறப்ப, ஆமாக்கா ராஜா, அவர் வந்து என் உன்னதத்தை பார்த்து இது பண்றாரு. அப்போ வந்து அப்போ வந்து நம்ம தீர்க்கதரிசி சொல்றாரு, அது மெசேஜஸ்ல பார்க்குறோம். கர்த்தருடைய தூதனானவர் அங்க வந்து இறங்கி வந்திருந்தாரு. ஏன்னா வந்து நம்ம மிருகங்களுக்கு தெரியும், நெருப்பு கிட்ட வராதுங்க. அக்னி மயமான ஒரு இடத்துல வந்து அவர் வந்திருக்காரு. அடுத்தது வந்து ஷாத்ராக் மேஷாக் அப்படிங்கிறது அது ஸ்டோரி தெரியும். நெருப்புல போடுறாங்க. நெருப்புல போடுறப்ப நெருப்புல போட போறவங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா 7 மடங்கு அது நெருப்பு அனலா இருக்கிறதால அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா வந்து அவங்க இறந்துடுறாங்க. அவங்க அப்படியே பொசுங்கி இது போயிடுறாங்க. அப்போ நம்ம டீப்பா போய் கொஞ்சம் நம்ம யோசிக்கிறப்ப ஏன் அவங்களால வந்து அந்த நெருப்புல வந்து கொளுத்துறாங்க, அவங்களால ஏன் இருக்க முடியலன்னு பார்த்தா, தேவாதி தேவன் அங்கே வந்துட்டார் காட்சி. அவரோட சமூகத்துல யாராலையும் இருக்க முடியாது. அவர் அனுமதிச்சது 3 பேர் தான். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க போனோன்னு அப்புறமா அது நம்மளோட நேபுகாத்நேச்சருக்கு தெரியுது, 4 பேரா தெரியுறாங்க. அப்போ வந்து இந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீ அது இந்த ஒரு மெசேஜ் நம்ம கேட்குறப்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்கும் ஒரு நல்ல ஒரு சாம்பிள் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம தீர்க்கதரிசி நம்ம சொல்றாரு. பெரும்பாடுள்ள ஸ்திரீ 18 வருஷம் 12 வருஷமும் இருக்கிற எல்லா ஆஸ்தியும் அழிச்சிட்டா போயிடுச்சு. பார்க்காத டாக்டர்ஸ் இல்லை. இஸ்ரவேலில் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், எதுவுமே இல்லை. சுகம் அளிக்கல. பட் ஆனால் அவங்க வந்து தேவனை வந்து விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, நசரேயன் நாடு இயேசு கிறிஸ்து இறந்து போனவங்களை வந்து உயிர்த்தல் இருக்கிறாரு, அனாரோக்கியமா இருக்கிறவங்க ஆரோக்கியமாறாங்க, அது வந்து இவர் தான் மெஸ்ஸியான்னு சொல்றாங்க. விசுவாசிக்கிறவங்களுக்கு இவர் தான் மெஸ்ஸியா, சிலருக்கு அது வேற விஷயம். அப்ப அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ சாதாரணமாவே எழுந்திரிச்சு வர முடியாத ஒரு ஸ்திரீ, அவங்க மனசுல என்னைக்கு விசுவாசிச்சாங்களோ அன்னைக்கு அவங்க குணமாயிட்டாங்க. ஆயிட்டு தைரியமா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தெளிவா இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு, ரத்தப்போக்கு, அந்த பிளட் இஷ்யூ, ரத்தப்போக்கு நிறைய இருக்கு. ரத்தப்போக்கு இருக்கிறவங்க அவ்வளோ கூட்டத்துக்குள்ள வரப்ப அந்த ஸ்மெல் வராதா, அந்த ஸ்மெல் வராதா? இல்லைன்னா வந்து அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க உங்களுக்கே தெரியும், ஒரு ஆரிஸ்டோகிராட் மாதிரி நம்ம பிரதர்ஸ் வந்து நேபர் சொன்னார். இப்போ யாரோ குஷ்டரோகி வரப்ப தீட்டுன்னு கத்துறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கிறப்ப அவங்க ரொம்ப வியர்டா நம்ம பிஹேவ் பண்ணுவாங்க. அப்போ அந்த நடு கூட்டத்தில் வந்துட்டு தேவனோட சரீரத்தை தொடுறப்ப அவர்கிட்ட இருந்து அந்த பலன் கடந்து போறப்ப அந்த விசுவாசம் எப்படி அதை வந்து சுகம் அளிச்சது. நம்ம தீர்க்கதரிசி சொல்றாரு, இப்ப நீங்க போய் அவரை தொடணும்னு அவசியம் இல்லை, மனசுல விசுவாசிச்சாலே போதும், அந்த பலன் உங்களுக்குள்ள வரும். அவர்கிட்ட இருந்து அந்த பலன் கடந்து போகணும், நம்மளுக்கு அந்த பலன் வேணும். இந்த போறப்ப வந்து நம்ம மோசையை பத்தி மனசுல ஓடிட்டு இருந்து நம்ம பைபிள்ல டச் பண்ணாரு. கரெக்டா இந்த வாரம் இருக்கிறப்ப மோசையை பத்தி ஒரு திடீர்னு ஒரு இன்னமும் ஒரு மனசுல ஒரு மாதிரியான பாரம். சரி என்னன்னு அது அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப ஒரு பிரின்ஸ் நெக்ஸ்ட் கிங் எகிப்துக்கு. இந்த எகிப்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே இப்போ எப்படி யூஎஸ்ஏ இருக்குங்களோ அப்போ எகிப்து அங்கே தான் இருக்கு. எகிப்து அது மாதிரி யூஎஸ்ஏ மாதிரி எல்லாருக்கும் இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா யோசேப்பு வந்தப்ப கிட்டத்தட்ட 7 வருஷம் அந்த ஃபெமைன் இருக்கிறப்ப இவங்க இந்த உலகத்துக்கே இவங்க கிட்ட இருந்தால் அந்த தானியங்கள் போகுது, எல்லாரும் வராங்க, வியாபாரம் பண்றாங்க. அந்த நேரத்தில் எகிப்து வந்து நம்பர் 1 இருக்கு. அங்கேருந்து நம்ம மோசே பீரியட் வந்து நம்ம கொஞ்சம் ரஃபா அப்படி எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 400 வருஷங்கள். அப்பவும் எகிப்து வந்து நம்பர் 1ல தான் இருக்கு. ஏன்னா வந்து ஹைலி டெவலப்டு, உங்களுக்கே தெரியும், நம்ம இஸ்ரவேல் மக்கள் எல்லாரையும் அடிமை ஆக்கிட்டு அந்த நகரத்தை வந்து அந்த வகையில் டெவலப் பண்ணாங்க. அப்போ அந்த டெவலப்டு ஒரு கண்ட்ரிக்கு கிங்கா ஆக போற நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோசஸ். அவர் தான், வேற யாருமே கிடையாது. சொந்த ராஜாவோட மகன் இருந்தாலும் மோசஸ் தான் அதுக்கு ராஜா. அப்போ அவரோட நிலைமை எப்படி இருக்கும் அந்த ஊர்ல? அவர் இவரும் பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்பூன் பேபி தான். 3 மாசம் வந்து யாக்கோபு கிட்ட இருந்தாங்க, நதி வழியா வராங்க, ராஜா குடும்பத்துல வளர்ந்து வராரு. அவர் தேவன் அவரை வந்து எல்லா வகையிலும் ஆசீர்வதிச்சதால அடுத்த ராஜா அவர் தான். அவருக்கு தெரியாத காரியங்கள் இல்லை. ஒரு பயங்கரமான வீரன், ஞானவான், ஒரு ராஜாக்கான எல்லா காரியங்களும். டைம் வருது 40 இயர்ஸ்ல வந்து தேவன் சொல்றாரு. முதல்ல வந்து ஒரு யூதனை கொலை பண்றப்ப அவர் வந்து காப்பாற்றுறாரு. அடுத்தது 2 யூதர்கள் அடிச்சுக்கிறப்ப இவர் வந்து தடுத்து நிறுத்துறப்ப அப்போ வந்து சொல்றாங்க, நீ அவனை கொன்ன மாதிரி எங்களை கொண்டுடுவீங்களா? ஏன்னா சொந்த மக்களே ஏத்துக்கல மோசம். அவங்களுக்கு தெரியுமா தெரியல, அவங்க ஏத்துக்கல. அப்ப நம்ம அந்த பைபிள்ல படிக்கிறப்ப அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு ராஜா வந்து எங்க நம்மளை கொண்டு போறாரோ பயந்துட்டு ஓடி போறாரு. மோசஸ் இதை போனத விஷயம் இந்த காரியங்கள்லாம் செஞ்சதால அப்ப இருந்த ஃபரோ அவரோட மோசஸால உடல் நிலம் குன்றி அவர் வந்து இறந்து போறாரு. ஏன்னா
மோசஸை வந்து அவ்வளோ நேசிச்சார் அந்த ராஜா. ஏன்னா அடுத்த ராஜாவே மோசஸ் தான். அவங்க பார்த்துக்கோங்க, செங்கோல் அடுத்தது அவர்கிட்ட போக வேண்டியது. அப்போ மோசஸ் கடந்து வந்த பாதை பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்காசனத்தில் இருக்கிறவர் தான் சொந்த மக்களை வந்து காப்பாற்ற போய் எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு கோலும் ஒரு தடியில் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பாலைவனத்தில் நடந்து வர்றாரு. 40 வருஷம் இங்கே ட்ரெயின் ஆகிறார். இங்கே ட்ரெயின் ஆகிட்டு தேவனோட சமூகத்துக்கு போகிறப்ப கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி மூலமாக அவர் வந்து பார்க்குறாரு. அப்போ அவர் அந்த ராஜாவாக இருந்தவர் இன்னைக்கு இந்த சீன் பார்த்தீங்கன்னா, நான் மந்த நாவு உள்ளவன், நான் போய் எப்படி நான் நிற்பேன், நான் அந்த பருவமழை நான் போய் எப்படி நிற்பான்றப்ப அவர் சொல்கிறாரு, நீ அப்போ இருந்தவர் இறந்துட்டாரு, இவர் இருக்க வேண்டிய சிங்காசனத்தில் இன்னொருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ சீன் என்ன பார்த்தீங்கன்னா, இவர் இருக்க வேண்டிய சிங்காசனத்தில் இன்னொருத்தர் இருக்காரு. இவர் தான் சொந்த ஜனத்துக்காக கோலோட அவர் உட்கார வேண்டிய ராஜ்யத்துக்கு முன்னாடி போய் நின்றுட்டு தேவனுக்காக இருக்கிறார். அப்போ ஆரோன் அழகா சொல்லுவார், ஆண்டவனே. ஏன்னா அந்த நேரத்தில் அந்த காலத்தில் அவன் மீட்டு வந்தது நம்ம மோசஸாக இருக்கார். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பர்சன். அந்த செங்கடலை கடக்கிறப்ப நம்ம தீர்க்கதரிசி சொல்கிறாரு, கர்த்தருடைய சேனைகளின் கர்த்தர் பில்லர் ஆஃப் ஃபயர் மூலமாக அக்னிஸ்தம்பம் மூலமாக பார்த்தாருங்க அந்த செங்கடலை வந்து பிளக்கிறப்ப. பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தூதன் முன்னாடி போயிட்டு இருந்தார். அப்புறமா என்ன ஆகுது, இவங்களை முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடி வந்து நிற்கிறாரு. அப்புறமா மேகமும் பின்னாடி வந்து நின்று இவங்களை பாதுகாத்து தேவன் தான் அவரே இறங்கி வந்து அந்த விசேஷித்த இஸ்ரவேல் மக்களை வந்து காப்பாற்றி கொண்டு வர்றார். அப்புறமா வந்து மரியாதையும் மாற்றாங்க. இந்த சீக்வன்ஸில் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, எப்படி அவர் சமீபமாக நம்ம கூட இருந்து நம்மளை வந்து காத்து கொண்டு வர்றாரு, நம்ம எப்படி அதை இந்த சீனை வந்து நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். கரெக்டாக ஒரு மண்டேவோ டியூஸ்டேவோ நினைக்கிறேன், க்ராசரிஸ் வாங்கிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு பைக் மேலே முன்னாடி கவரில் வச்சுக்கிட்டு முட்டை ஹெல்மெட்டில் வச்சுட்டு அது எங்கன்னா உடஞ்சிட போகுது ஹெல்மெட் வச்சு கையில் வச்சுட்டு வந்துகிட்டே இருந்தேன். ஜங்ஷன் அது சரி, நான் ஆல்ரெடி ராங் ரூட்டு தான், மேபி நான் இப்படி போயிட்டு இந்த ஜங்ஷன் வந்துருக்கலாம். இங்கே ரோடு காலியாக இருந்ததுன்னு சொல்லி நான் இப்படி வந்துட்டு இந்த டிவைடருக்கு ஓரமாக ஒட்டிக்கிட்டே பைக்கில் வந்தேன். யூஸ்வலாக சம்டைம்ஸ் ஒட்டிக்கிட்டே போயிட்டு இருந்தேன். மனசில் தோணுது, நேரடியாக யாராவது வந்து இடிச்சா எப்படி இருக்கும். இத்தனை நாள் யோசித்தது இல்லை, அப்படி எப்படி ஒரு மனசில் தோணிட்டு டீட்டராக கரெக்டாக வந்துட்டான். பயங்கர ஃபாஸ்ட். நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அப்படியே இது மேலே சாஞ்சிட்டேன். இது வந்து இந்த காங்கிரீட்ன்றதால நான் சாஞ்சிட்டேன். நான் ஃபுல்லாக வந்து அவன் இடித்து அவன் வண்டிலாம் முன்னாடி வந்து பயங்கர ஃபாஸ்ட். ஒன்றும் இல்லை, சிக்னல்லேருந்து ஒரு 30 செகண்ட்ஸ் கூட இருக்காது, அவ்வளோ ஃபாஸ்ட்டில் வந்தான். நான் சிக்னல்லேருந்து அப்படி லெஃப்டில் போவேன். இடிச்சிட்டு நான் ஒரு விஷயம் ஸ்டன் ஆகிட்டேன். என்னடா இது, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஒரு ஆக்சிடென்ட். அப்போ ஜாலியாக பைக் ஓட்டுறப்ப அது ஆனால் தேவன் காத்து கொண்டு வர்றாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி பண்ணிட்டோமேன்றப்ப நான் என்னை பார்க்குறேன். எனக்கு என்ன ஆகுதுன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக அடித்ததில் ஏதாவது ஒன்று ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். என் காலில் ஏதாவது டெஃபினட்டாக தான் இருக்கணும். அதுவும் நான் என்ன பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வச்சதால இந்த ஃபோர்ஸில் அடிச்சதில் இந்த ஏதாவது ஃப்ராக்சர் ஆகிருக்கும். ஏன்னா நான் ஹெல்மெட் கையில் எப்படி வச்சுட்ருக்கேன், கால் ஏதாவது அடிபட்டுருக்கேன். நான் சாஞ்சி நான் வந்து வண்டியை பேலன்ஸ் பண்ணி நிமித்துறேன். என் செருப்பு மட்டும் கலண்டா அவர் வண்டி கீழே போயிருக்கு. அதை நான் காலில் இப்படி தட்டி நான் எடுத்துக்கிட்டேன். நான் யோசிச்சு என்ன பார்க்குறேன், என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் தான் அவரோட கருத்தில் என்னை காத்திருக்காரு. எனக்கு எதுவுமே ஆகலை, விரலில் மட்டும் ஒரு சின்ன கீரல். ஏன் அந்த கீரல் கூடனா அது ஒரு அடையாளம், தேவன் என்னை காத்திருக்காரு. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்து நான் மறந்துடுவேன், நான் டெஃபினட்டாக மறந்துடுவேன். ஏன்னா எனக்கு ஒன்றுமே ஆகலையே, நான் டெஃபினட்டாக மறந்துடுவேன்ட்டு எனக்கு ஒரு நிமிஷம் அங்கேயே நின்றுட்டு இருக்கேன். அவர் வந்து என்ன எப்படி வரலாம், ராங் ரூட்டில் வரலான்ட்டு நான் சொல்கிறேன். ஏங்க நான் ராங் ரூட்டில் நான் ஸ்லோவாக ரொம்ப ஓரமாக போகிறேன். சிக்னல்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஷார்ட்டில் எவ்வளோ ஸ்பீடாக வருவீங்க. வந்தவர் நேருக்கு நேர் கூட நான் பார்க்கல, அது என்ன விஷயம்னு எனக்கே ஒன்றுமே புரியல. அது வந்துட்டாரு. சரி, நான் இது என் மனசில் வச்சுட்டு இருக்கேன், நம்ம வந்து இது சாட்சி தேவன்னு சொல்லணும், தேவனோட கரத்தால் என்னை மீட்டாரு. எனக்கு ஒன்றுமே ஆகலை. ஹெல்மெட் வைசர் உடஞ்சிது, முட்டை உடஞ்சிது, காலில் வந்து ஒரே ஒரு கீரல். அப்படியே நான் அந்த ஷாக்லேயே நான் இருக்கிறேன். நான் வீட்லேயும் நான் சொல்லலை, ஏன்னா சொன்னால் இதாக வந்துட்டு நான் என் மனசுலேயே வச்சுருக்கேன். அப்போ வந்து தீர்க்கதரிசி வந்து இந்த மெசேஜில் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ரோட்டில் போகலாம், திடீர்னு ஏதாவது நடக்கலாம். அது நடக்கிறப்போ வந்து ஓ மை காட் நான் தப்பிச்சேன் இது நான் நினைக்கலாம். அது அப்படி கிடையாது. ஹேண்ட் ஆஃப் லார்ட், கர்த்தருடைய கரம் உங்களை அந்த இடத்துல காக்கும். நிஜமாலே எனக்கு வந்து எனக்கு கர்த்தருடைய கரம் காத்து வச்சுக்கணும்.
ஏன்னா எனக்கு டெஃபினட்டாக என் கை டெஃபினட்டாக உடஞ்சிருக்கணும். அவர் வந்த ஃபோர்ஸுக்கு கால் ஏதாவது ஒன்று ஆகிருக்கணும். தேவனோட ஒரு பைக்குக்கும் ஒன்றும் ஆகலை, எனக்கும் ஒன்றும் ஆகலை. தேவனோட கொண்டு வந்தார். அவர் அதுக்கப்புறம் அவர் கலந்து போயிட்டார். இது வந்து எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. தேவனே, நான் செஞ்சது தப்பு ரைசப்பா, நான் ராங் ரூட்டில் வந்தது, அதனால் என்னை மன்னிச்சு நீங்கள் காத்திருக்காக ரொம்ப நன்றி ரைசப்பான். அதே வார்த்தை நம்ம கீதை சொல்கிறப்ப என்னோட கடந்த நடந்த காரியத்தை நான் நினச்சிட்டு வந்துருக்கேன். இப்போ எம்மாவூரில் வந்து அந்த தேவன் சிறுவல மாஸ்டர் எம்மாவூருக்கு அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவோட 3 வருஷம் ஊழியத்தில் இருந்தவங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க வந்து விசுவாசிச்சாங்க, இவர் தான் மெஸ்ஸியா, இவர் வந்து இவர் தான் ரட்சிக்க போகிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ஊமையாக சொல்லிக்கிட்டே வர்றாரு. நான் 3 நாளுக்கு வந்து நான் மரிப்பேன், திரும்பி உயிர் தள்ளுவேன், ஊமையாக சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஆனாலும் இவங்களுக்கு யாருக்குமே வந்து அது புரியவே இல்லை. ஏன் புரியலன்னா, தேவன் வந்து கண்கள் திறக்கல. நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகம் அதெல்லாம் காஸ்பல்ஸ் படிச்சீங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதில் சொல்லிட்டு தான் வர்றாரு. நான் 3 நாளில் வந்து நான் அடிக்கப்படுவேன், நான் அதுக்கப்புறம் உயிர் தருவேன். இவங்க எந்த வகையில் வந்து அதை எடுத்துக்கிட்டாங்கன்னு புரியல. சிலுவையில் இவர் அநியாயமாக அரைஞ்சது இவங்களை யாராலையும் வந்து அதை தாங்கவே முடியல. ஏன்னா வந்து இவங்க எப்பேற்பட்ட ஆளுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீன் வியாபாரிகள், ரொம்ப ஏழ்மையானவங்க. இன்னைக்கு கூட நம்ம அந்த செய்தி நம்ம கேட்டுட்டு வரப்ப, நம்ம பாட்காஸ்ட் சொல்கிறப்ப ரொம்ப ஏழ்மையாக தான் நம்ம என் டைம் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஏழ்மையாக தான் இருக்கும். ஒரு சின்ன சின்ன சபைகள், அங்கே தேவன் கிரியை செய்கிறது, அங்கேருந்து ஒரு சாட்சி வர்றது. ஒரு சிஸ்டர் அங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கார்டியாக் இஷ்யூ, ஒரு சின்ன பொண்ணுக்கு 15 வயசு பொண்ணு இருக்குது. ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, எல்லாமே கார்டியாக்னா ஹார்ட்டோட ஏதோ இஷ்யூ போகிறாங்க, ஸ்கேனெல்லாம் எடுக்கிறாங்க, பண்ணுறாங்க. அதில் வந்து விடுதலை இல்லை. திடீர்னு என்ன பண்ணுறாங்க, வாய்ஸ் ஆஃப் காட் ஃபோன் பண்ணிவிட்டு எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. ப்ரேயர் கிளாக் வருது, ப்ரேயர் கிளாக் வச்சு ஜெபம் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அங்கே போகிறப்ப, ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணுறப்ப அதுக்கான அறிகுறிகளே இல்லை. சுத்தமாக அதுக்கான அறிகுறிகள். அதுவும் ஹார்ட்டோட இம்பேக்ட். நம்ம இந்த வாய்ஸ் ரேடியோ நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறப்ப நம்ம மனசில் ஏதாவது ஒன்று வச்சு, இதுதான் சொன்ன பார்த்தீங்க, ஒரே ஒரு எக்ஸாம்பிள், இது நானே சாட்சி. செயின்ட் மார்ட்டினை பற்றி அந்த ஃபோட்டோவில் பார்த்தேன். இவரை பற்றி நம்மளுக்கு ஒன்றுமே தெரியலான்ட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்காது. தீர்க்கதரிசி வந்து வேறு ஏதோ ஒரு மெசேஜில், அதுவும் சபை காலங்களில் வேறு ஏதோ மெசேஜில் மார்ட்டினை பற்றி பேசுகிறாரு. ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னா, இவர் இந்த மார்ட்டினை பற்றி சொல்கிறாரா, வேறு ஏதாவது மார்ட்டினான்ட்டு சும்மா நான் சபை காலம் டக்குன்னு ரெஃபர் பண்ணுறப்ப அந்த மார்ட்டினை பற்றி தான் அவர் ரெஃபர் பண்ணுறாரு. இதை மாதிரி அற்புதங்கள் ஒரு யாருக்கும் பெரிய அளவில் தெரியாத அளவுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த எம்மாவூர் மக்கள் இவங்களாம் போகிறப்ப வந்து இவங்க கிட்டத்தட்ட 3 வருஷம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட தான் இருந்தாங்க. இவர் அவங்க கூட போகிறாரு, எல்லா விஷயங்களும் பேசுகிறாரு. இவங்க என்ன நினச்சிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்க பார்த்துருக்காங்க, நேர்முகமாக பார்த்துருக்காங்க. அவர் அதுக்குள்ளே அந்த சும்மா பேச்சுக்கு சொல்கிறது வேஷம் மாறி இருப்பாங்க, மாற வாய்ப்பு இல்லை. சிலுவையில் அறையத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் இருந்திருப்பார். இவங்களாம் பார்த்து கூட தெரியல. இவங்க கேட்குறது, நீங்கள் அந்நியரா, எருசலேமில் நடந்த விஷயம் தெரியாதா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்டே கேட்குறாரு. அப்போ தீர்க்கதரிசி சொல்கிறாரு, எலிசாவும் அந்த ஊழியக்காரனும் இருக்கிறப்ப சிரியனோட ராஜா வந்து எலிசாவை பிடிக்கிறதுக்கு வந்து ஆளுங்களை அனுப்புகிறார். ஆளுங்களை அனுப்புறப்ப அவர் என்ன பண்ணுறாரு, இந்த வேலைக்காரன் பயந்துட்டு, ஆண்டவனே பாருங்க எத்தனை பேர் இந்த மலையில் சூழ்ந்துருக்காங்கன்றப்ப எலிசா வந்து ஜெபம் பண்ணுறாரு, தேவனே இவரோட கண்ணுங்க திறங்கன்றப்ப அப்போ சொல்கிறாரு, அவர்களை விடையும் நம்ம கிட்ட இருக்கிறவங்க வந்து பல மடங்கு அதிகம் வல்லவர்களாக இருக்கிறாங்க. அதுவும் தேவதூதர்கள் இறங்கியிருக்காங்க, பாளையம் இறங்கியிருக்காங்க. அது எவ்வளோ மகிமையான ஒரு விஷயம். அது பார்க்கறது, அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த விஷயங்கள். அப்போ கண்கள் திறக்கிறப்ப அவங்க பார்க்குறாங்க. அப்புறமா வந்து நம்ம எலிசா இறங்கி வராரு, தேவனே இவங்க கண்களை மூடுங்கன்ட்டு இவங்க என்ன பண்ணுறாரு, அந்த எலிசாவை தேடுறீங்களா, வாங்க நான் காட்டுறான்ட்டு கொண்டுட்டு போய் சமாரியாவில் விட்டுட்டு அந்த ராஜா கிட்ட சொல்கிறாரு. அவங்க விருந்து பண்ணி திரும்பி அனுப்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ராஜா வந்து எங்கெங்கெல்லாம் பாலியல் சீக்கிரட்டாக வைக்கிறாரோ தேவன் வந்து எலிசாக்கு அது வந்து வெளிப்படுத்திகிட்டே இருக்காரு. இஸ்ரவேல் ராஜாவுக்கு அங்கே வந்து அவங்க எஸ்கேப் ஆகிட்டே வரப்ப இந்த ராஜா ரொம்ப கோவப்படுறாரு, எப்படி இப்படி நடக்குதுன்றப்ப அப்போ ஒரு வேலைக்காரன் சொல்கிறான், அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, உன் பள்ளி அறையில் என்ன நடக்குமோ அந்த காரியம் கூட அவங்களுக்கு தெரியும். தேவன் எப்படி நமக்குள்ள இடைப்பட்டு தேவனை நம்பி வாழ்றப்ப தேவன் எப்படி நமக்குள்ள அவரோட சாட்சியை நம்ம வந்து ஜீவிக்கிறான்றது தீர்க்கதரிசி ஒரு விஷயத்துக்கும் அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமாக இருக்கிறார். இந்த சீக்கிரம் நான் முடிச்சுன்னு தான் வந்துட்டு நான் ரொம்ப ப்ரொலாங் பண்ண விரும்பல. நான் இப்போ எம்ஐஎஸ் அவங்க இருக்கிறப்ப எம்மாவூர் சீஷத்தில் இருக்கிறப்ப
வற்புறுத்தி அவரை கூப்பிடுறாரு. ஏன்னா வந்து அவங்க பேசிட்டே வரப்போ அவங்க இருதயம் வந்து கவர்ந்துருச்சு. அவர்கிட்ட கர்த்தராக இப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவா அவங்க கூட இருக்கிறப்ப இருதயம் வந்து கவர்ச்சி ஆகிட்டு வாங்க சாப்பிடலான்றப்ப தீர்க்கதரிசி சொல்கிறாங்க. அவங்க ஹோட்டல் போகிறாங்க, மெனு கேட்குறாங்க, அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க, உட்காடுறாங்க. பேசிட்டு இருக்கப்ப நம்ம தேவன் வந்து அப்பத்தை எடுக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு. அப்போ அவங்க கண்கள் திறக்கப்படுது. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, நம்மளுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியலையான்றப்ப அவர் வந்து அந்த இடத்த வந்து அப்படியே மறைச்சி போகிறார். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எலியாவோட காரியம். எலியா வந்து நம்மளுக்கு தெரியும், எலியாவோட ஸ்பிரிட்டை பற்றி நமக்கு தெரியும். தேவன் வந்து 5 முறை வந்து அதுக்கு வந்து கட்டளை விட்டுருக்கார். தேவன் வந்து நம்ம தீர்க்கதரிசி கூட இருக்கிறப்ப வந்து நிறைய இடத்துல வந்து நீங்கள் என்னை வந்து ஒரு வேலைக்காரனா நம்புறீங்களா, நம்ம தீர்க்கதரிசி சொல்கிறார், வேலைக்காரன் சொல்கிறது ஒரு மெசேஞ்சராக நம்புறீங்களா, தேவனோட ஊழியக்காரனா நம்புறீங்களான்றப்ப வெரி ரேர் பிளேசஸில் தான் என்ன தீர்க்கதரிசியாக நம்புறீங்களான்னு அவர் வந்து கேட்குறோம். அப்போ வந்து அவர் சொல்கிறப்ப அந்த எலியா ஸ்பிரிட் அவர் எதிரப்போ அவர் நம்ம சொல்கிறாரு. நான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்க போகிறேன். புத்தகத்திலிருந்து வாசிப்பேன். உலகம் அதை குறித்து ஒன்றுமே அறியாது, அதை விவரித்து சொல்ல முயற்சி செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. மேலும் நாம் இங்கே இப்பொழுது நாம் உட்கார்ந்திருக்கிற நிலையில் இன்று இரவு நான் சொல்ல போவது என்னவென்று, தேவனுடைய காரியங்களுக்கு சர்வசாதாரணமாகவே நாம் குருட்டாட்டம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஏன்னா வந்து நம்ம வந்து பிளைண்டா இருக்கணும்னு சொல்றோம். இன்றிரவில் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு இங்குள்ள இந்த ஜனக்கூட்டத்தை சுற்றிலும் பார்க்க கூடுமானால், இங்கே முற்றிலும் முகாமிட்டுள்ள மற்றும் நின்று கொண்டு இதே இடத்தில் இந்த ஜனக்கூட்டத்தை கீழ் நோக்கி சுற்றி பார்த்து கொண்டிருக்கிற தேவ தூதர்களை காணக்கூடுமானால், ஒருவேளை அவர்கள் இங்கே ஜனக்கூட்டத்தோடு கூட முன்னும் பின்னுமாக பறந்து கொண்டு இருக்கலாம். அந்த கொஞ்சோண்டு இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம தீர்க்கதரிசி வந்து இந்த குறிப்பிட்ட 2 மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவர் சொல்றாரு, கர்த்தருடைய தூதனானவர் இங்கே இருக்கிறார், இங்க தேவ தூதர்கள் பறந்துகிட்டு இருக்காங்க, கேருபீன்கள் இருக்காங்க, இந்த குறிப்பிட்ட ஃபுல்லா நின்றுட்டு இருக்காங்க. இது சேம் சீன் வந்து அங்க எலியா ஆவி உள்ள அங்க எலிசா கண்கள் திறக்கப்பட்டப்ப அந்த வேலைக்காரன் வந்து தேவ தூதர்களை பார்க்குறாங்க. இங்க நம்ம தீர்க்கதரிசி எலியாவை கொண்ட தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்க கண்கள் மூடப்பட்டிருக்கு, தேவன் அதை மூடி விட்டாரு, தேவன் கிட்ட நான் திறக்க நான் விருப்பப்படுறேன். நீங்க திறக்கப்பட்டால் நீங்க நிற்கிறதுக்கு கர்த்தருடைய தூதனானவரை பார்க்கலாம், தேவதூதர்கள் பறந்து முன்னும் பின்னுமாக போற தேவதூதர்களை பார்க்கலாம், பரலோகமே இறங்கி வந்த அளவுக்கு இருக்கு. இந்த புல்பீட்டில் இருக்கிறவங்களை பார்க்கலாம். தேவனுடைய சிங்காசனத்தில் புறப்பட்ட கேருபீன்கள் அருகே நின்று கொண்டிருக்கலாம். அவருடைய சிங்காசனத்தில் கேருபீன்கள் வந்து கடந்து வந்திருக்கு. ஒருவேளை இங்கே மேடை மீது எங்கும் முழுவதுமாக நின்று கொண்டிருக்கலாம். இங்கே இறங்கியுள்ள தேவதூதர்களின் விஜயத்தை நம்மால் காணக்கூடுமானால் எப்படி இருக்கும் என்று நான் கற்பனை செய்கிறேன். தீர்க்கதரிசி திரும்பி ஒரு பர்சனலான ஒரே ஒரு தரிசனம், இதை மட்டும் சொல்லி நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். நம்ம ஹோப் சிஸ்டர் இறந்துட்ட பிறகு 5 வருஷம் கழிச்சு அவர் மேடா சிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. நான் என்னோட மனசுல இது எப்படி நினைச்சிட்டு இருக்கேன், இவர் இஷ்டப்பட்டு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. பட் அது தேவனோட சித்தமா இருக்குமானான்னு எனக்கு தெரியல. ஆனா மேடா சிஸ்டர் வந்து இவர் ஆர்டர் பண்றாரு, நீ அந்த பொண்ணை வந்து நீ கல்யாணம் பண்ணிங்கன்னா நம்ம தீர்க்கதரிசி வந்து தள்ளி வராரு. நம்ம மேடா சிஸ்டர் வரப்போ வேணும்னு வேற யாருமே கை போட்டு பேசுவார், ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த வெறுப்பு உண்டாக்கணும்ட்டு. ஆனாலும் வந்து நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து மேடா சிஸ்டர் சொல்றாரு, தீர்க்கதரிசியை நான் வந்து தருவேன்னு சொல்லிட்டாரு. தேவன் சொல்லி இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சரி, இவங்க வந்து ஏழ்மையான குடும்பம் அப்படியே சொல்றாரு, நான் வந்து ஒரு ரொம்ப ஏழையானவன், என் கையில வந்து ஒரு $20 இருந்துச்சு. என்ன பண்றாங்க, கல்யாணம் ஆனப்ப இவரோட வயசு பார்த்தீங்கன்னா 30 வயசு, மேடா சிஸ்டருக்கு வந்து 22 வயசு, பில்லிக்கு வந்து 6 வயசு. சின்ன குழந்தை, 6 வயசுனா குழந்தை பார்க்கணும். ஒரு $20 கையில் இருக்க ஒரு சின்ன வெக்கேஷன் மாதிரி போகலான்ட்டு கடந்து போகிறாங்க. இந்த சாட்சி உங்க எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் இந்த மெசேஜுக்காக நான் அது மெயினாக ரிவ்யூ பண்ணுறோம். கடந்து போகிறப்ப அங்கே ஒரு காட்டுக்கு போகிறாங்க. காட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு சின்ன கூடார மாதிரி போட்டுட்டு பில்லியையும் மேடா சிஸ்டரும் வைக்கிறாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக அவங்களோட இருக்கிறாங்க.
என்ன பார்த்தீங்கன்னா இவங்க போன நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பனி அதிகமாக இருக்குது, புயல் அதிகமாக இருக்குது, டிகிரிஸ் பார்த்தீங்கன்னா -டிகிரியில் இருக்குது. நம்ம அமெரிக்காவில் நிறைய பார்த்துருப்போம், பனி பொழியறது, கேனடாவில் நிறைய பார்த்துருப்போம். அந்த நேரத்தில் இருக்கிறப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நான் தனிமையாக தான் நான் டேக்கிள் பண்ணிடுவேன். ஆனால் மேடா சர்ச் வந்து 22 வயசு பெண், ரொம்ப சின்ன பொண்ணு. 6 வயசு பில்லி, அவர் இன்னும் குழந்தை, அவருக்கு பேபின்னு அட்ரஸ் பண்ணுறாரு, ஒரு 6 வயசு குழந்தை. அந்த நேரத்தில் என்ன பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாரு, ஒரு கேஷுவலான ஒரு டாக். என்ன சொல்கிறாரு மேடா சிஸ்டர் கிட்ட, மேடா நீ வந்து டின்னருக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் போயிட்டு ஒரு கரடி அடிச்சுட்டு வந்துட்டு நம்ம சாப்பிடலாம். ஒரு கரடிக்காக தான் கிளம்பி போகிறாரு. சரி, அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவர் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நான் காலம் நான் வந்து காட்டுக்கு போயிருக்கேன், எனக்கு தெரியும், அந்த ஸ்மெல்லு தெரியும், நான் தைரியமாக நாங்கள் இருந்திருக்கோம், அந்த ஒரு இதில் வந்து போகிறாரு. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, நான் யோசிக்கிறேன், பிராணம்கே இந்த நிலைமைனா நம்மளோட நிலைமை எப்படி இருக்கும், தீர்க்கதரிசிக்கே இந்த நிலைமை, நம்ம வந்து இன்னும் எவ்வளோ கவனமாக இருக்கணும். சரி, கடந்து போகிறாரு. கடந்து போகிறப்போ ஒரு சிங்கத்தை பார்க்குறாரு. ஆக்சுவலாக அதை கடந்து போகிறாரு. மான்கள் கூட்டத்தை பார்க்குறாரு, கடந்து போகிறாரு. ஒரு பழைய குகை பார்க்குறாரு. நான் வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். பழைய குகை பார்க்குறாரு. அங்கே வந்து கரடி இருந்திருக்கு, ஆனால் அப்போ இல்லை. சரி, இன்னும் கொஞ்சம் கடந்து போகிறாரு. கரடி கிடைக்குமான்ட்டு கிடைக்கல. திரும்பி சொல்லிட்டு இருக்காரு, பனி மூட்டம் அதிகமாக இருக்குது, காற்று அதிகமாக இருக்குது, அந்த -டிகிரினா பார்த்துக்கோங்க, அந்த பனி கொட்டிக்கிட்டே இருக்குது. இவர் வந்து மனசு சொல்லுது, இன்னும் இன்னும் கொஞ்சம் தூரம் போ, வில்லியம் பிரானம் உனக்கு எல்லாம் தெரியும், நீ இப்போ முன்னாடி போகணும், நம்ம நீங்கள் வந்து பார்க்கலாம் அன்ட்டு இவர் கடந்து போயிட்டே இருக்கார். போகிறப்ப போய் நடுக்காட்டில் மாட்டிக்கிட்டார். ஆனால் இவருக்கு வந்து அதை வந்து அவர் வந்து ரியலைஸ் பண்ணல. இது தேவன் எதுக்கு இந்த காரியத்தை செய்தார். அதுவும் நம்மளோட எக்ஸாம்பிள், நம்ம லைஃப்பில் எக்ஸாம்பிளே வந்து தீர்க்கதரிசியை வச்சு டெஸ்ட் பண்ணி, அதை எப்படி பார்த்தீங்கன்னா இந்த R&Dன்னு சொல்லுவாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், எல்லாம் தீர்க்கதரிசியை வச்சு பண்ணிவிட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, அவர் மூலமாக நம்ம வந்து கற்றுக்குறோம். நம்ம இந்த வாழ்க்கை, இந்த தேவனோட இந்த கொடுத்துருக்க அந்த பயணத்தை அவர் மூலமாக நம்ம முற்றிலும் கேட்கணும். தீர்க்கதரிசியை வச்சு அவர் எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டாரு. 8 மாதம் குழந்தையே இறந்துட்டாரு. தீர்க்கதரிசியை டெஸ்ட் பண்ணார். ரொம்ப இஷ்டப்பட்ட மனைவி ஹோப், அவர் வந்து சொல்கிறப்ப இந்த லைஃப் ஹிஸ்ட்ரி கேட்டிங்கன்னா அவர் அழுவார். அவளோட சிமெண்ட்ரியில் இப்போதைக்கு பனி மூடி இருக்கும், ஆனால் என் இருதயத்தில் அவர் இன்னும் அப்படியே இருக்கிறார். அவர் சொல்லி அந்த வார்த்தைகள் அழுகுறப்ப அவர் வந்து லைஃப் ஹிஸ்ட்ரியில் இப்படி தான் ஜெபம் பண்ணுறாரு, தேவனே உனக்கு உத்தமமாக நான் ஊழியம் செஞ்சேனே. அவர் வந்து பேப்டிஸ்ட் டீச்சராக இருக்காரு. ஊழியம் செஞ்சேனே, எனக்கு கொஞ்சம் நினை தரலான்றப்ப மனைவியாக இருக்கிறாங்க, பெண் அவங்களுக்கு சின்ன குழந்தை ஷாரன் தோசை இருக்கு. இப்போ இந்த டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நடுக்காட்டில் மாட்டிக்கிட்டாரு. கரடியை தேடுறாரு, கரடி கிடைக்கல. சரி, என்ன பண்ணுறாரு, லேட் ஆகிட்ட போது 1 மணிக்கு ரொம்ப போகிறாரு. கிட்டத்தட்ட அப்போ 4:30 ஆகிடுச்சு. நடந்துகிட்டே இருக்காரு. கன்று ரைஃபிள் இருக்குது. ரொம்ப ரொம்ப சோர்ந்து போயிட்டார். ஏன்னா கரடி தேடி போயிட்டுருக்காரு. மனசில் இப்போ ஒரு பயம் வருது. சின்ன பொண்ணையும் குழந்தையும் விட்டுட்டு வந்திருக்கோமே, நம்மளாலேயே இந்த நிலைமை இருக்கிறப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும். ஏன்னா வந்து பனி அதிகமாகிட்டே போகுது. ஏன்னா சாயங்காலம் ஆகுது, பனி அதிகமாகுது. சரி, திரும்பி வந்துடலான்ட்டு திரும்பி வராரு. திரும்பி எனக்கு தெரியும்னு வந்துட்டப்ப அங்கே பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த மான்கள் மேய்ஞ்ச எடுத்துகிட்டு வராரு. என்னடா இது, நம்ம இப்போ தான் போனோம், இதே இடத்துக்கு வந்துருக்காங்க. திரும்பியும் வழி தேடி போகிறாரு. கிட்டத்தட்ட 3 தடவை அந்த இடத்த வந்து சுற்றிக்கிட்டே வராரு. என் மனசில் வந்து ஒரு காரியம் இருந்தது, இவர் தீர்க்கதரிசி தனியாக போகிற வாய்ப்பே கிடையாது. என் மனசில் ஒன்று எதுக்கு இந்த சீன் படிக்கிறப்ப கேட்குறப்ப இருக்கு. சரி, நான் என் மனசில் அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். சரி, போக வாய்ப்பு இல்லைன்ட்டு இவர் போகிறாரு. திரும்பி வர்றாரு. ஃபுல்லாக 0 ஆகிட்டார். அவரால் முடியல, ரொம்ப டயர்டு. ஏன்னா அந்த ரைஃபிள் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு கரடியை சொல்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அவரால் முடியல, நடக்க முடியல. அப்போ வந்து அவர் காதில் வந்து ஃபஸ்ட்டு மெதுவாக வந்து சொன்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். மெதுவாக ஃபஸ்ட்டு கேட்குது. யார் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கலாம் தெரியாது. இவர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கார். ஒன்று இவர் காட்டில் மாட்டிக்கிட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய பெண்ணு குழந்தை இருக்குது. அப்போ வந்து அவர் மனசுல என்ன நினச்சின்னா, தேவனே நான் வாழ தகுதி இல்லாதவன், ஆனால் அவங்களோட உயிரை எடுத்துக்காதீங்க, அவங்க என்ன நம்பி இங்கே வந்துட்டாங்க. தீர்க்கதரிசி அந்த வார்த்தை சொல்கிறாங்க, நான் வாழ தகுதி இல்லாதவன். ஸோ இப்போ இந்த வார்த்தை வருது. சரி, இவர் வந்து திரும்பியும் சுற்றுறாரு. திரும்பி அந்த வார்த்தை 2வது தடவை கொஞ்சம் சத்தமாக வருது. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். திரும்பியும் போது 3வது தடவை நல்லா சவுண்டாக வருது. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர்ன்றப்ப
அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறப்ப என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து என் மேலே சார்ந்து நான் வந்துட்டேன். இப்போ வந்து நான் ஒன்றுமே இல்லாதவன், என்னால் நடக்கக்கூட முடியல. ஆனால் நான் என் மனைவிக்கிட்டையும் என் பிள்ளைகிட்டையும் போகணும், என்னால் வந்து முடியல. எனக்காக வந்து தயவாய் இறங்குங்க. நான் ஒன்றுமே இல்லாத என்ன கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆனால் அவங்கள வந்து விட்டு கொடுக்கலான்ட்டு ஜெபம் பண்ணுறேன். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, இவர் ஜெபம் பண்ணிட்டு திரும்பியும் தேடுறாரு ஏதாவது. ஏன்னா வந்து ஃபுல் குழப்பம். ஒரு காட்டில் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவங்க ஃபேமிலி வந்து ஒரு இடத்துல இருக்கு. அவர் ஃபுல் ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு. அப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து ஒரு அப்படி தட்டுற சத்தங்க, அப்படியே ஷோல்டரில் தட்டுறாங்க. ஷோல்டரில் தட்டினப்ப இவர் திடீர்னு திருப்பி பார்க்குறாரு. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த பனியெலாம் விலகி அந்த வலி அவருக்கு தெரியுது. உடனடியாக முட்டி போட்டு கேப்பை கீழே போட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணி பண்ணுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய தூதனானவர் என் வருகையில் எல்லாம் இருந்தார். இதுதான் என் மனசில் வந்து என்னன்னா, ஒரு தீர்க்கதரிசி போகிறப்ப இவர் பிறந்ததுலேருந்து இவர் கூட இருந்தவர் காட்டில் இருக்க மாட்டாரா? அவர் கூடயே ஒரு சுத்த விட்டுருக்காரு. ஏன்னா வந்து தன்னோட கான்ஃபிடென்ஸில் வந்துடக்கூடாது, தேவன் மேலேயே சார்ந்துருக்கணும். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து வழி காட்டுறாரு. அப்போ தேடிட்டு வரப்போ இவங்க இதுக்கு முன்னாடிலாம் போயிருக்காங்களாம். அவர் சொல்கிறார், இந்த மாதிரி பனி இருக்கிறப்போ ஒரு 2-3 நாள் ஒரு குகையில் தங்கிட்டு நெருப்பு வச்சுட்டு நாங்கள் வாழ்ந்துருவோம், எங்களால் முடிஞ்சிடும். பட் ஆனால் வந்து மனைவி குழந்தையால முடியாதுன்றப்போ ஒரு டெலிஃபோன் கேபிள் தேடுறாரு. ஏன்னா இதுக்கு ஆல்ரெடி அதுதான் அந்த வழி. அவருக்கு இந்த டெலிஃபோன் கேபிளை பிடிச்சிட்டா மனைவி கிட்ட போயிடலாம். டெலிஃபோன் கேபிளை தேடுறப்ப தேவனை வந்து துதிச்சுட்டே தேடிட்டே இருக்கிறாரு. வந்து சத்தமாக தேவன் துதிச்சுக்கிட்டே கத்திக்கிட்டே பாடிக்கிட்டே வராரு. வந்து தேடுறப்ப அந்த டெலிஃபோன் கேபிளை பிடிச்சிட்டாரு, வந்துடுறாரு. அப்போ கர்த்தரா நம்ம தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அந்த டெலிஃபோன் கேபிளை நீங்களும் தேடுங்க, அந்த வழியை நீங்கள் தேடுங்க. தேவன் அந்த வழியை உங்களுக்கு தொடரப்ப உங்களை எடுத்துகிட்டு அந்த வழியில் விடுவார். இப்போ நம்ம எகோவா 7 கூட்டு நாமங்கள் என்ன, நம்ம இது வந்து எதுக்காக அந்த டாபிக் எடுக்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசிக்கிட்டேயோ ஒருத்தர்கிட்டயோ ஒரு போர்ஷனில் தேவன் ஒரு வகையாக வந்து அவரை மாற்றி 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 மீட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அடிக்கடி நான் சொல்கிறது, மோசஸ் கிட்ட வந்து முச்செடியில் வர்றது, அதுக்கப்புறமா இஸ்ரவேல் மக்கள் கிட்ட வந்து மேக சம்பவமாகவும் அக்னி சம்பவமாக வர்றது, ஜாஷுவா கிட்ட ஒரு தளபதியாக வந்து நிற்கிறாரு. அவர் வந்து எவ்வளோ நேசிச்சா பரலோகத்தின் தேவன், பரலோகத்தின் சிங்காசனத்தில் இருக்கிறவர் நம்ம மனிதர்கள் கிட்ட நம்ம கூடயே அவர் டிராவல் பண்ணி அவரையே துதிச்சு அவரையே புகழ்ந்து அந்த சோதனைகளை வரப்போ அவரையே சார்ந்து வாழ்ந்து, தேவனே அனுகூலமான தேவனே அடைக்கலமான தேவனே என்னை காப்பாற்றுங்கன்றப்ப இந்த 7 கூட்டு நாமங்கள், மீட்கும் நாமங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேறுதுன்னு சொல்றாரு. அவ்வளோதான். இப்போ வந்து நான் வந்து யெகோவா ஷம்மா, யெகோவா ரோஹி, யெகோவா ஈரெல்லாம் சொல்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாலே எல்லாம் பவர்ஃபுல்லான நேம்ஸ் அங்கே வந்துருக்கு. அந்த வார்த்தைக்கு கேட்டப்பே சாத்தான் வந்து அப்படியே கதி கலையும் போனார். ஜஸ்ட் ஒரு 2 days முன்னாடி ஒரு கோட் ஆஃப் த டே இவர் என்ன பண்ணுறாரு, சிலுவையை மடிச்சுட்டு எனக்கு ஒரு இது இருக்கும். இப்போ வந்து பத்திரம் வந்து பிதா கிட்ட போயிடுச்சு, ஆதாம் இழந்த உடனே. இப்போ சாத்தான் கிட்ட இருக்குன்னா பாதாளத்தோட சார் போய் சாத்தானை வந்து கதவு தட்டுறாங்க. கதவு தட்டி யாருன்னு வந்து சாத்தானை ஒன்று கேட்குறாங்க. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கேன். வந்து பலால்னு வச்சாங்க. நம்ம தீர்க்கதரிசி சொல்றாரு, அடிச்சு அந்த சாவியை வந்து கொடுனாங்க. அதை கேட்குறப்ப தீர்க்கதரிசி தவிர வேற யாராலும் இது சொல்ல முடியும். நம்ம இப்போ மேற்பர் வந்து ஒரு ஜபத்துக்கு வந்திருந்தாரு. மெல்கிசேதேக் சொல்றாரு, அவர் ஒரு தூதன் தானேன்றாங்க. ஆனால் நம்மளுக்கு தான் அந்த சீக்ரெட் தெரியும். மெல்கிசேதேக் யாரு? அப்ரஹாம் கிட்ட வந்தப்போ அவர் எலோகிமா வந்ததாக தீர்க்கதரிசி சொல்லிக்கிட்டே இருக்காரு. வந்து சாப்பிட்டு அந்த பாலை குடிச்சு அந்த மாம்சத்தை சாப்பிட்டு அவங்க கூட இருக்கிறார் கடைசியாக. அது போல் இன்னொன்று இந்த நம்ம தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா, இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம வந்து ஏதேன்லேருந்து வெளியில் வந்தோம், திரும்பியும் அந்த ஏதேன் வந்து நம்ம வந்து திரும்பி போகிறதுலாம் ப்ரோக்ராம். ஸோ இந்த பர்த்திமேயு குருடன் வந்து ஆடை பலியிட்டு அவங்க வந்து இந்த ஆசாரியன் கேட்குறாரு, பர்த்திமேயுவே இந்த ஆடு போயிடுச்சு, இது உன்னோட கண்ணு, நான் இன்னொரு ஆடு கூட கொடுக்குறேன், நான் அவனுக்கு வந்து பலி செலுத்த நீ பண்ண. இல்லை நான் தேவன் வந்து இந்த ஆடை வந்து தான் நான் பலி கொடுக்குறேன்னு நான் சொன்னேன். அவரோட விசுவாசம் பண்ணேன். அப்போ தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியை பர்த்திமேயு கொடுத்தார். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அந்த யோர்தானை கலந்து போகிறப்ப சிலுவையில மறைச்சு நமக்காக பாவங்கள் செஞ்சு இது வந்து சாத்தான் எவ்வளோ வெறியாக இருந்திருக்கணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனால அவரை காரி துப்பி அடித்து விழுந்தவன் போல அவரோட
ரத்தத்தில் நிறைச்சி அவர் அப்படியே அதை வந்து நம்மளால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அந்த ஒரு சில விஷயம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்கும். அவரால் முடியல. அப்போ சாத்தான் எவ்வளோ ரத்த வெறி உள்ளவனாக இருக்கும். அந்த ரத்த வெறியை அடக்கிறதுக்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து சிலுவையில் மறிச்சு உயிர் தெழுந்து நம்மளை வந்து சாத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடான ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யெகோவாவின் 7 கூட்டு நாமங்கள், அந்த 1000 நாமங்கள் இருக்குது. ஆனால் தீர்தரிசி தலைப்பு கொடுத்து யெகோவாவின் 7 கூட்டு நாமங்கள் என்ற செய்தி அவர் வந்து 55வது வருஷம் 1955 வருஷத்தில் அவர் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் மூலமாக ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. அது மறுபடியும் அதை தியானித்து அது வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கர்த்தருடைய தயவு ஒத்தாசை தேவை. அல்லேலூயா. இந்த சூழ்நிலையிலும் அந்த செய்தியை தியானித்து கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட பகிர்ந்து கொண்ட சகோதரனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. நாம் ஒரு ஊழியக்காரை சந்திக்க நாங்கள் சென்றிருந்தோம். அப்போ வீட்டிலேருந்து புறப்படும் போது, ஏன்னா ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து வரணும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா ரொம்ப ட்ராவல் பண்ணுறோம், நேரம் எல்லாம் இது பண்ணுறோம், இல்லை எங்கேயும் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாம். உங்களுக்காக தான் காத்திருக்கிறோம் சார், உங்களுக்காக தான் காத்திருக்கிறோம், வாங்க வாங்க நான் இங்கே தான் இருக்கிறேன், உங்களுக்காக தான் காத்திருக்கிறோம். சரி, என்ன புறப்பட்டாச்சு. அவ்வளோ ட்ராவல் பண்ணி புறப்பட்டு இடையில கூட ஃபோன் பண்ணோம்னா எடுத்தார். கீழே இறங்கிட்ட பிறகு ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்கலை. ஃபோன் வந்து ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. இப்போ நான் ஃபோன் பண்ணுறேன், ஒருத்தர் பேசிக்காரு, மணிக்கணக்காக பேசிட்டு இருக்காரு. இறங்கியாச்சு. இப்போ எங்கே அட்ரஸ் கேட்கல. இறங்கி ஃபோன் பண்ணால் இவர் இன்னொருத்தர் பேசியிருக்காரு. பிஸின்னு ஒருத்தர் பேசி. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஃபோன் பண்ணிட்டோம். அப்போ வந்து நான் பேசிகிட்டு இருந்தால் கூட இப்போ வில்லியம் பிரதர் லைனில் வராரு, ஜோசப் பிரதர் லைனில் வராருன்னு தெரியும். வரான்னு தெரியுங்களா? ஆனால் இது தெரிஞ்சால் கட் பண்ண தானே. கட் பண்ணி பிரதர் வாங்க ஆள் அனுப்பிச்சு சொல்லுவாங்க தானே. அப்படின்னா ஒன்று 10 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, 1/2 ஆச்சு, 3/4 மணி நேரம் ஆச்சு. அப்போ நம்ம சிந்தனை என்ன ஆகும்? இவர் வர சொல்லி நம்மளை எப்படி கருத்தாக இருக்கிறாரு. அதாவது என்ன சொல்ல வரனா, நமக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வந்துடும். வெயில் வேறு, இவ்வளோ வந்து வெயிட் பண்ணுறோம், அட்ரஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, இந்த மனுஷன் என்ன அப்படின்னு சொல்லி பல நம்ம திரும்பி போயிடலாமா, அவர் மேலே போவோம், எல்லாம் வரும் வராது, கண்டிப்பாக வரும். அல்லேலூயா. கண்டிப்பாக இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு போது ஃபோன் பண்ணிட்டு வாங்க நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வந்து போகும்போது அந்த அட்ரஸ் தெரியாமல் தவிக்கும் போது எப்படி இருக்கும்? கண்டிப்பாக எனக்கும் அந்த ஊழியக்காருக்கும் நடுவாக பிசாசு ஒரு பெரிய பிளவு, பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு பண்ணோன்னா பண்ண மாட்டேன். கண்டிப்பாக உண்டு பண்ணும். அல்லேலூயா. அது ரொம்ப கோபமான ஆளாக இருந்து எப்போ 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, என்ன இவர் என்ன தான் நம்மளை பழி வாங்குறாரா, என்ன நினச்சா தெரியல. ஃபோன் பேசிட்டு சரி ஃபோன் பண்ண 1 நிமிஷம் கட் பண்ணி விட வாங்க கூட நான் ஆள் அனுப்பிச்சி விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லல, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம இது பண்ணலாம்ல, ஃபோன் பண்ணலாம்ல. அது எதுவுமே சுத்தமாக எதுவுமே கிடையவே கிடையாது. அல்லேலூயா. நிச்சயமாக இதுக்கு இடையில இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நான் வந்து சொல்கிறது நீங்கள் வித்தியாசமாக நினைக்க. இப்போ எப்படி அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேண்டாம், இவரை பார்க்கவே வேண்டாம். வந்த வழியே வண்டி ஏறி போவோம், போயிட்டு எங்கேயாவது நம்ம சாப்பிட்டு கிளம்பி போவோம். பார்க்க வேண்டாம், நம்மளை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாரு, அவனை வருமா வராதா. இதே போல் தான் வந்து பாசுக்கும் சபையாருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் கொண்டு வரும். இப்போ தீர்தரிசி வந்து இவர் விட்டுட்டு இங்கே அம்மாவை விட்டுட்டு அவர் போயிட்டார். ஆனால் அவர் என்ன அவசரப்படுறாருன்னு இந்த அம்மாவுக்கு என்ன தெரியும், இந்த அம்மா என்ன அவசரப்படுறாருன்னு அவருக்கு என்ன தெரியும். இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு இருக்கிறது யாருன்னா, கண்டிப்பாக நடுவில் ஒருத்தர் பார்த்துருக்காருல, கண்டிப்பாக பார்த்துருக்காரு இல்லைங்களா?
கண்டிப்பா பார்த்து தான் இருக்காரு. அல்லேலூயா. அந்த மாதிரி சூழ்நிலை இதே போல வரும். ஆனா வந்து தேவன் தான் அந்த காரியங்களை வந்து உண்மையிலேயே வந்து அனுகூலமாக்கி தருகிறாங்க. வேற யாரும் நமக்கு அனுகூலம். என் மேல தவறான எண்ணங்கள் வரும், தவறான அபிப்பிராயம் வரும், எல்லாம் வர பண்ண வைப்பான். ஒரு பேர் இப்படி தான் பேசுறாரு, இப்படி தான் நடக்கிறாரு, உங்களை குறித்து எனக்கு சிந்தை வைப்பான். பாருங்க சிஸ்டர் பார்த்தீங்களா, ரொம்ப இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்காங்க. இடையில ஒருத்தர் பேசிட்டே இருப்பான். அவனுடைய பேசிட்டு நம்ம செவி கொடுத்தாச்சுன்னா போச்சு. இப்போ நான் வந்து ஒரு இடத்துக்கு போனேன். இந்த பிரதர் போயிட்டு ஒரு 1/2 1 ஹவரில் வரேனாரு. 1 ஹவர் ஆச்சு, 2 ஹவர் ஆச்சு, 3 ஹவர் ஆச்சு. இவர் வரதில்லை. அக்கறை இல்லாத ஒரு மனுஷன், சொன்ன வார்த்தையை காப்பாற்ற ஒரு மனுஷன். இவர் வந்து இப்படிதான் பொய் சொல்றாரு, அப்படி பண்றாரு. ஆனா இதுக்கு இடையில என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அப்புறம் அப்படி இப்படி ஒரு வழியா வந்து அவரை கான்டாக்ட் பண்ணிட்டோம்னா, பிரதர் கார் வந்து நிற்கிறவங்க வெயிட் பண்ணுறவங்கள தான் தேடிட்டு இருக்கிறாங்க, வண்டி தேடிட்டு இருக்கவங்கள ஆளை தேடி அனுப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் போய் பார்த்தா அதுக்குள்ள அவங்க வந்து கார் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் நம்ம டைரக்டா அந்த இடத்துல போகும்போது அவர் தான் சொல்லி, நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு செருப்பு, நான் ஒரு கழுதை, நான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறேன், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற ஒரு காரியத்தை சரிப்படுத்த இருக்கிறேன், நான் ஆண்டவர் தான். அவர் தாழ்த்திட்ட நாங்கள் வந்து காட்டிக்கல. அவர் வந்து நம்ம ஃபேமிலியோட வந்து ராத்திரிலாம் வந்து தூக்கமே இல்லை, பேசலாம். இதாக வந்து அதை ஒரு சால்வ் பண்ண தேவன் திரும்ப செய்தாரு. அல்லேலூயா. திரும்ப செய்தாரு. நான் ஒன்றுமே கிடையாது, நான் ஒரு ஜீரோ, நான் நான் ஒன்றுமே இல்லை. நாங்கள் எந்த சொல்லலை அவர்கிட்ட. ஆனால் அவர் சொல்ல சாட்சி சொல்லும்போது எங்களுக்கு மாதிரி அப்படி இது கிடையாது. எவ்வளோ வெறுப்பு வாக்கிட்டது, எவ்வளோ வந்து மிஸ் ஆகுது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஊழியக்காருக்கும் உண்டாகும். இந்த மாதிரி தான் என் ஊழியக்காருக்கும் பிலீவருக்கும் நடுவில் வந்து பிரச்சனையை சத்து விட்டு போக மாட்டோம் தெரியும். அப்போ நான் தான் நினைக்கணும், அந்த இடத்துல நம்ம கூல் ஆகிறது நினைக்கணும். அவருக்கு என்ன சூழ்நிலையோ அந்த சூழ்நிலை நம்ம நினைச்சோமா, அந்த கஷ்டம் அவருக்கு என்ன, அவர் என்ன சூழ்நிலை இருக்காரு. நம்ம இப்படி தவறான எண்ணம் ஏன் நல்ல எண்ணம் வரக்கூடாது, நல்ல எண்ணங்கள் ஏன் வரக்கூடாது, நல்ல எண்ணங்கள் ஏன் வந்து அவர் பாவம் அந்த சூழ்நிலை காக்க இல்லை, என்ன பிரச்சனை காக்க இல்லை அப்படின்னு அது ஒரு நல்ல எண்ணம் வந்து நான் ஏன் ஒரு சாந்தமாக போகக்கூடாது, நான் ஏன் கோபம் பண்ணணும், என்னதான் சொல்றேன் உங்களை சொல்ல, என்னதான் சொல்றேன். இல்லையா, நீங்க உங்களை சொல்றேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க, நான் என்ன சொல்றேன். எனக்கு ஏன் அந்த மாதிரி வந்து அவர் என்ன சூழ்நிலை வர பாவம், அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, அவர் நிச்சயமா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, அவர் நல்ல ஒரு ஊழியக்காரன் தான். ஆனால் என்ன சூழ்நிலை தெரியாது, எவ்வளோ கருத்தை பார்த்துப்பாரு, நம்ம ப்ரேயர் பண்ணா அப்படின்னு ஏன் நான் வந்து அந்த நல்ல எண்ணத்தில் வந்து தேவன் ஏன் எனக்கு நல்ல எண்ணத்தை கொடுத்து நான் ஏன் ஒரு ப்ரேயர் பண்ணக்கூடாது, அந்த நேரத்தில் நான் ஒரு ஜெபம் ஏன் பண்ணக்கூடாது, ஏன் நான் டென்ஷன் ஆகணும், ஏன் நான் கோபம் ஆகணும், நான் என்னதான் ஒதுக்குறேன். அப்போ பார்த்தீங்க எனக்குள்ளவே நல்லது கிடைக்குது. அல்லேலூயா. இருக்குதா இல்லைங்களா? ஏன் நான் வந்து அவர் சூழ்நிலை என்ன பாவம் தெரியல, அவர் நமக்கு அப்படி பண்ற ஆள் கிடையாது முதல்ல. ஏன் நல்ல எண்ணம் வர வைக்க மாட்டான், உங்களுக்கு எனக்கும் வர வைக்க மாட்டான். தவறான எண்ணங்களை கொடுத்து பிரிவினை உண்டாக்கி நீ அவன முகத்தை பார்க்காத, அவன் முகத்தை ஓடுகிற, நீ இந்த பக்கம் ஓடுறா அப்படின்னு அப்படியே தான் பண்ணோம். அவனுடைய வேலைக்கு நம்ம கொடுக்குறோம். அப்போ நான் ஏன் நினைக்கிறேன், அவருக்கு எந்த சூழ்நிலை தெரியல, நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், நம்ம மனசு சமாதானம் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ப்ரேயர் பண்ணக்கூடாது. அதுதான் செய்திருக்கணும். ஆனால் அதுக்கு பதில் நம்மளை பாரு எப்படி வந்து ஒரு துச்சமா நினைச்சிட்டாரு, நம்மளை பாரு எப்படி இன்சல்ட் பண்ணிட்டாரு, நம்மளை பாரு எப்படி வந்து ஒரு இது பண்ணிட்டாரு. இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு போன் கூட அவர் பண்ணல. நம்ம ஒரு தண்ணி தாகத்துல இருக்கணும், வெயில் சூரியன் அடிக்குது, இரவு பசி எடுக்குது, நம்ம இப்படிதான் வரும். நல்லதே வராது. ஆனா நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா தேவன் நமக்கு அனுகூலம் பாராட்டாங்க. உண்மையிலேயே கர்த்தர் நமக்கு இறக்கம் பாராட்டி உங்களுக்கு எனக்கு நல்ல சமாதானத்தை கொடுத்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்து இதனால ஆசீர்வாதம் போயிடும். இதனால நமக்கு சமாதானம் போய் ஆசீர்வாதம் போய் எல்லாம் போயிடும். மாறாக வேற ஒரு ஆவி நமக்கு வந்துடும். இல்லையா, நான் எதுவுமே சொல்லவே இல்லை, எதுவும் பேசவே இல்லை. ஆனால் அவர் அவரை வந்து நமக்கு வந்து அவரை ஒன்றுமே இல்லை, வேற ஒரு பிரச்சனையில நான் அப்படி ஃபோன் மாதிரி ஒன்றும் பண்ண முடியல என்னால், கரெக்டாக சூழ்நிலை. ஆனால் அவர் ஆளை வந்து அனுப்பி வச்சிருக்காரு. அவர் ஏற்கனவே காரை கொடுத்து அனுப்பி வச்சுக்க, அவரும் எங்களை கான்டாக்ட் பண்ணலை. இல்லையா இல்லை, எதுவுமே வந்து நம்ம பக்கமே சிந்திச்சுட்டு இருக்கக்கூடாது.
நம்மளையே சிந்திச்சு போயிட்டு நம்மள பக்கமே நினைச்சிருந்தா அதான் பிரச்சனை. நம்ம அடுத்து அந்த லைன்ல இருக்கிற அவங்களுடைய நிலைமை என்ன தெரியலையே, அவங்க சூழ்நிலை என்ன தெரியல. அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, அவர் அப்படிப்பட்ட இது கிடையாது. நம்மளுக்கு தேவையில்லாத எண்ணங்களை பொறுத்து இருக்குன்னு நம்ம பார்த்தா நம்ம அவங்க ப்ரேயர் பண்ணுவோம். தேவன் தான் நமக்கு அனுகூலம் பண்ணுவாரு. நம்மளையும் அவரையும் நம்மளையும் நடுவில் அவர் ஒருத்தர் பார்த்து தான் இருக்காரு. என்னுடைய சூழ்நிலைன்னு அவருக்கு தெரியும், அவருடைய சூழ்நிலை தெரியும். அதனால இந்த ரெண்டுத்தையும் பற்றி நம்ம அவரை பிடிச்சிப்போம். அவரை பிடிக்கும் போது தான் அது பெரிய காரியம் நடக்கும். அவரை பிடிக்கும் போது சூழ்நிலை லகுவாக்கிடுவார், சமாதானம் ஆக்கிடுவார், ஆசீர்வதிச்சுவார். அந்த எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சாலாக்கிடுவார். அப்படிதான் தீர்ந்தசிக்கு அவர் அவ்வளோ எல்லாமே இந்த காட்டுகளில் ஒவ்வொரு பக்கமும் அவர் இன்ச்சா அவர் கால் வைக்க இடமே கிடையாது. அதில் அப்படி நினச்சிருந்தாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பாடத்தை நம்ம ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஒரு சூழ்நிலை உண்டாகி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்த ஆண்டவரே, இந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாம் செய்யணும், நீங்கள் தான் எனக்கு அனுகூலம் பண்ணணும். அனுகூலம்ன்றதுக்கு அதுக்கு விளக்கமே சொல்ல அகராதியில் போய் பார்த்தா தெரியும். அது கண்ணிமைக்கு நேரம் இல்லை, அது நம்ம கண்ணு நினைச்சு பார்க்க முடியாது. நீ எந்த பக்கம் விழுகிற, எப்படி விழுகிற, எப்படி தாங்குற, அந்த 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 நிமிஷத்துலேயே தேவன் உடனே புரிஞ்சிருவாங்க. உடனே அதுக்கு மீனிங் சொல்ல தெரியல, சொல்ல தெரியல எனக்கு. அது நீ கற்பனையே பண்ண முடியாது. அந்த மாதிரி தேவன் என்ன பண்ணுவேன், உன்னை காப்பாற்றிடுவார். எந்த ஒரு சேதம் வராதபடி தேவன் காப்பாற்றுவார். அந்த நிமிஷத்துல அந்த அந்த ஸ்பாட்லயே அது நடக்கும். நீ இந்த பக்கம் கொடுக்குற நீ நினைச்சு விட மாட்டேன், நீ இந்த பக்கம் கொடுக்குற நீ நினைக்க வச்சுக்கோங்க, இந்த பக்கம் கொடுக்குற நீ நினைச்சு விட்டா அப்படி இப்படி ஒன்று நினைக்கலாம். ஆனா எந்த பக்கம் எப்படி கொடுத்தாலும் சரி தேவனுடைய காரம் அப்படியே அனுகூலமாய் உன்னை காப்பாற்றிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரிய வேண்டிய நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம யாரும் இருந்திருக்கிற கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய வார்த்தையை கட்டிங்க கொடுக்குற சகோதரி நம்ம ஆசீர்வதிக்கட்டும். இதை நம்ம சகோதரர்கள் அப்படியாக டெடிகேஷன் பண்ணி தேவனுக்கு டெடிகேஷன் பண்ணி அவருடைய நாமத்தை மயப்படுத்துவதற்காக ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்வார். சோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு சோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம்ப்பா. சோத்திரம் 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 அப்பா, சோத்திரம் 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 ராஜாவே, சோத்திரம் 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 உள்ளத்தின் ஆழ்வுமே சோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, 2ஆம் தேதி ஆண்டவரே, இந்த முதல் வாரம் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. சென்ற மாதங்கள்லாம் கண்மணி போல் பாதுகாத்து பத்திரமாக பாதுகாத்து ஆண்டவரே, இந்த ஆண்டவர் பிப்ரவரி மாதத்துல ஆண்டவரே இந்த முதல் மாதம் ஆண்டவர் 2ஆம் தேதியில கர்த்தாவே, ஆண்டவர் முதல் ஆராதனை கர்த்தாவே, ஆண்டவர் நாங்கள் கலந்து கொள்ளும்படியாக உண்மை தியானிக்கும்படியாக எங்களுக்கு செய்த எல்லா கிருபைகளுக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் அனுபவத்துக்காகவும் கோடி 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 சோத்திரம் கர்த்தாவே. வந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வார்த்தையை பகிர்ந்து கொண்ட சகோதரன் வில்லியம்மை கர்த்தாவே, குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதில் கலந்து கொண்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவர்களை போக்கி மற்றெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க ஆபத்து காலத்துல அணுகலும் துணையுமானவர் என்று கர்த்தாவே ஆண்டவரே சங்கீதம் 46:1 சொல்லுவது ஆண்டவரே. அப்படியாக தீர்க்கசிக்கு எப்படியாக நீர் அனுகூலமாய் இருந்தீரோ, துணையாய் இருந்தீரோ, பாதுகாத்தீரோ, சமாதானப்படுத்தினீரோ, வழி நடத்தினீரோ, அதே போல இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் மாறாதவர். இன்றைக்கும் எங்களுக்கு கர்த்தாவே எங்கள் ஜெபத்துக்கு, எங்களுடைய பயணத்துல, எங்களுடைய வேலையில, எங்கள் குடும்பத்துல, எங்கள் தேவையில எல்லாவற்றிலும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு அனுகூலமும் துணையும் இருக்கிறீர். சமாதான பிரபுவா இருக்கிறீர், ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறீர். மாலை நடக்க போகிற ஆராதனை கூட என் தேவன் தாமே ஆசீர்வதியும். எல்லா பிள்ளைகளும் குடும்பத்தாரையும் கர்த்தர் கொண்டு வாரமாடுற அப்பா தகப்பனை அப்பம் பிடும் போது, பாதம் கழுவும் போது, தேவனுடைய வார்த்தையிலே, ஜெபத்துல, பாடல்ல, துதியில எல்லாவற்றிலும் ஆடுற நீர் எங்களுக்கு உயர்ந்து இருக்க வேண்டும், மையப்பட வேண்டும். எல்லா பிள்ளைகளும் கர்த்தர் கொண்டுவாங்க. இப்பொழுதும் தகப்பனை ஆராதனை முடித்து உடைய பிள்ளைகள் புறப்படும் போது சமூகம் செல்லட்டும், ஆசீர்வாதம் செல்லட்டும், உடைய பாதுகாப்பு செல்லட்டும், உடைய தூதர்கள் செல்லட்டும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால வாழ்த்து கர்த்தாவே, துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தன் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நானே
அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். Hallelujah. Praise the God bless you. நாம் ஒருவரை வாழ்த்தி வாசல் கடை சொல்லும் கருத்து